Ramsuratkumar Jaya Guru Raya Yogi Ramsuratkumar Yogi Ramsuratkumar Yogi Ramsuratkumar Jaya Guru Raya Yogi Ramsuratkumar Yogi Ramsuratkumar Yogi Ramsuratkumar Jaya Guru Raya Shri Rama Jaya Rama Jaya Jaya Rama Jaya Jaya Rama Jaya Jaya Rama Shri Rama Jaya Rama Jaya Rama Jaya Jaya Rama Jaya Jaya Rama பரம்பொருள் யோகி ராம்சுரத்குமார் மகாராஜுக்கு நம்மை காக்கும் தெய்வம் யோகி ராம்சுரத்குமார் மகாராஜுக்கு இங்கே பாடுகின்ற பாடல்கள் எல்லாம் பகவான்கிட்ட பாடினது. இப்போது இது என்ன கலி உள்ள கலி பிறந்தாச்சு. அதை ஐயா இப்போ அந்த டைம்லேயே பாடியிருக்காரு. ஐயா பாடினது தான். அதுக்கு அடுத்தால பகவானை பற்றி பாடுறோம். விருத்தம். கலிநீசன் மாநிலத்தில் கால் வைத்த அன்று முதல் சலிவாகி தன்மேல் தண்ணீர் அறியாது எண்ணெய் அறியாது லட்சுமியை நான் அறியேன் வண்ணத்துயில் அறிவேன் மறுபுடவை தான் அறியேன் மேடை அறியேன் மெத்தை நான் அறியேன் உற்றை போரானேன் கார்ந்திருக்கறியேன். அந்த விருத்தம். காசியில் உதித்தாய் கங்கையில் குளித்தாய் இன்று காணிமடத்தில் நீ கோயில் கொண்டாயே யோகி ராமா என் குருவே. காசியில் உதித்தாய் கங்கையில் குளித்தாய் இன்று காணிமடத்தில் நீ கோயில் கொண்டாயே யோகி ராமா என் குருவே. பக்தர்கள் மனத்தில் நின்றாய் பார்ப்போர் நெஞ்சில் நின்றாய் தரணியை காக்க தவ கோலம் கொண்டாம் யோகி ராமா சூரத்குமாரா ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ராயா. காசியில் உதித்தாய் கங்கையில் குளித்தாய் இன்று காணிமடத்தில் நீ கோயில் கொண்டாயே யோகி ராமா என் குருவே. அண்ணாமலை வாசனே ஆண்டி வேடம் கொண்டவனே அகிலமே உன்னை வணங்கும் யோகி ராமா. அண்ணாமலை வாசனே ஆண்டி வேடம் கொண்டவா அகிலமே உன்னை வணங்கும் யோகி ராமாம். ராமனும் நீயே கிருஷ்ணனும் நீயே ராமனும் நீயே கிருஷ்ணனும் நீயே சிவனும் நீயே பிரம்மாவும் நீயே. காசியில் உதித்தாய் கங்கையில் குளித்தாய் இன்று காணிமடத்தில் நீ கோயில் கொண்டாயே யோகி ராமா என் குருவே. The meaning of the song. Bhagavan birthplace Narmada, which is situated very near to Kashi. Ganga Mata is flowing near his village because all devotees are always chanting Bhagavan's Nama. So you are seated in the hearts of all devotees.
Then you, at Kanimadam, Yogi Ramsuratkumar Manthralayam was constructed, and Paramporu Yogi Ramsuratkumar attended the press people meeting. Lot of questions asked about the Manthralayam, what is the feature of the Manthralayam, what for it was it is going to open. Everything is explained in the presence of Paramporu Yogi Ramsuratkumar. Bhagavan used to say, if you go to Kanimadam, you can see this beggar there. If you offer prayer in front of the statue of this beggar, whatever you want, my father ready to give you. Bhagavan is looking like a beggar. He is all in all. Unde Devam Nive Bhagavan Abhayam Darvai Gurunada. Most of the devotees are believed that he is an avatar of Lord Shiva, Rama, Krishna, Govinda and Brahma. Such a way, the mindset is like that. So you go to Tiruvannamalai and Kanimadam. If so, you can see the grace and blessings of Yogi Ramsuratkumar at Tiruvannamalai as well as at Kanimadam. Jai Yogi Ramsuratkumar Maharaj ki. Divine words of Yogi Ramsuratkumar. Tamil. Yogi Ramsuratkumar Bhagavanin Upadesa Ratnam. ஒரு முறை ஒரு நண்பரின் புத்தகத்தில் இந்த பிச்சைக்காரன் ஓம் என்று கையெழுத்திட்ட போது அந்த நண்பர் சொன்னார், யோகி ராம்சுரத்குமார் என்று கையெழுத்திடுமாறு அப்படி போட வேண்டும் என்று வேண்டினார். பிச்சைக்காரன் ஓம் என்பது என்னுடைய முதல் பெயர், எல்லாவற்றிலும் சிறந்த பெயர் என்று சொன்னார். ஓம் என்ற இது உருவாகும் போதே நான் பகவான் இருந்ததாக அதனுடைய அர்த்தம். ஓம் என்ற பிரணவநாதம் உச்சரித்தாலே போதும். முதல்ல பிறந்தது ஓம் என்று பிரணவ மந்திரம். பப்பா ராம்தாஸ் உடைய தந்தையார் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் என்று மந்திர உபதேசம் கொடுக்காரு. பப்பா ராம்தாஸ் ஓம் என்று சேர்த்துக்கிட்டார். ஓம் என்ற சொல் ஒரு வைப்ரேஷன், நம்மளை மேல்நிலைக்கு கொண்டு போகும். எல்லாவற்றிலும் சிறந்த பெயர் ஓம் என்று பகவான் சொல்கின்றார். Once a devotee asked to write the name of Yogi Ramsuratkumar in a notebook, which is used for the account section. Bhagavan put Om signature. That person asked me, Bhagavan, please write your name. No, it is the first name of this beggar. You can see from the beginning of this world, Om prevails the whole universe. All people hear in Om sound in the air as well as the sky, everywhere, in the sea. Such a mantra, Om mantra, he has written. This is my previous mantra. First mantra is like this. After that, Yogi Ramsuratkumar. Bhagavan told like that. Jai Yogi Ramsuratkumar Maharaj ki. Vetti Vetti. Jayam Jayam.
It is sufficient if you have one realized soul according to the Lord Krishna, and one man who has obtained Purnatvam will be able to show the way, the correct path to the whole universe. He will give birth to crores and crores of devoted souls in the universe. தத்துவம் தன்னை உணர்ந்த ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர், பின்னை வினையை பிடித்து பிசைவர், சென்னியில் வைத்த சிவன் அருளாலே. அதுக்கு முன்னால் நேற்று பார்த்ததில் எல்லா மகாத்மாக்களையும் அரசாண்டு கொண்டிருக்கின்ற அரசர்கள் கூப்பிட்டு ஆலோசனை கேட்பாங்க, ஆசீர்வாதம் கேட்பாங்க. ஆனால் இப்போ அது கிடையாது. அந்த மகாத்மாக்கள் ஒரு பெரிய ஆன்மீக புரட்சியை உருவாக்குவாங்க. எல்லாருக்கும் அது அந்த ஆன்மீகம் கிடைக்கும். க்ரோர்ஸ் ஆஃப் டெவலப்டு சோல் இந்த யூனிவர்ஸ். அதே போல் ரொம்ப டெவலப்பான சோல்ஸு இங்கே இருக்காங்க, உலகம் முழுதும் பரவி இருக்காங்க என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்ளலாம். ஸ்பார்க்ஸ் ஆஃப் யோகி ராம்சுரத்குமார். ஜெய் யோகி ராம்சுரத்குமார் மகாராஜுக்கு ஜெய். ஓம். வெற்றி வெற்றி, ஜெயம் ஜெயம், ஜெயம் ஜெயம், வெற்றி வெற்றி. ஓங்காரத்தின் Ki.va.Jaganathaனுடைய பாடல். ஓங்காரத்தின் உட்பொருளை உணரச் சொல்வான், எந்நாளும் பாங்கார் வந்த வருங்காலை பண்ணி பண்ணி நலம் செய்வான், தீங்காராத பேரின்ப சிறப்பை நெறியை காட்டுவான். அங்கணம் சீர் அருணை நகர் இருக்கும் ராம்சுரத்குமார். ஓங்காரத்தின் உட்பொருளை உணரச் செய்வான், எந்நாளும் பாங்கார் வந்தார் வருங்காலை பண்ணி பண்ணி நலம் சொல்வான், தீங்காராத பேரின்பம் சிறப்பு நெறி காட்டிடுவான், அருணையில் இருக்கும் ராம்சுரத்குமாரன். ஓங்காரத்தின் உட்பொருளை நமக்கு உணரச் செய்வான், எந்நாளும் பாங்காக வாழச் செய்வான், நல்ல முறையில் வாழச் சொல்லுவோம். வருங்காலத்தில் நீங்காத பேரின்ப சிறப்பை காட்டிடுவான். அப்படிப்பட்ட பகவான் அருணையில் இருக்கும் ராம்சுரத்குமார் என்று இந்த பாடல் மூலமாக சொல்லியிருக்கார். Lot of people asked about the Om mantra. Bhagavan explained that is the Adi Moolam. This word, first word of this word, Om, reflected
the sky, all the places, Omkara prevails all the places. Parambalu Yogi Ramsuratkumar always written notebooks, this and that, so many people given to him. He just put the Om mantra there, writing the Om mantra. That alone exists, nothing else. Such a way Bhagavan told like that. If you go to Tiruvannamalai, you can see his power, energy, and smelt the grace flows from Tiruvannamalai to all the devotees and people of the world. So go to Tiruvannamalai and Kanimadam. Jai Yogi Ramsuratkumar Maharaj ki. பப்பா ராமதாசருடைய பொன்மொழிகள். நாமத்தின் மகிமை பற்றி ராமதாசருடைய பொன்மொழியிலே சொல்லியிருக்கார். நாமத்தின் மகிமை பாடுவது மட்டும் போதாது, அதை நாம் எப்பொழுதும் இடைவிடாது ஜபிக்க வேண்டும். இப்படி செய்து வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக நாமமானது நம்மை பற்றி கொள்ளும். பின் நாம் நாமத்தை பற்ற வேண்டியதில்லை, நாமமே நம்மை பற்றி கொண்டு விடும். அப்பொழுது மனம் அடங்கும், அங்குமிங்கும் அலைய மறுத்துவிடும். அது திவ்ய நாமத்தில் லயித்து மூழ்கி பேரானந்தத்தையும் அமைதியும் அனுபவித்து கொண்டிருக்கும். நாமத்தோடு நாம் இணைந்து விட்டால் கடவுளுடன் இணைந்தவர்கள் ஆகிறோம். ஏனெனில் நாமும் கடவுளும் வேறல்ல, நாமமே கடவுள், கடவுள்தான் நாமும். Parambaru Yogi Ramsuratkumar used to say, you sit in your house and chant the mantra. Either whether you are doing some work or you are traveling by flight or train, you can chant the mantra all the time. If so, you can see the divine in there. Puja Papa used to say, Om Sri Ram Jai Ram Jai Jai Ram. If you chant this mantra, it makes you a realized person. You can cross the samsara sakara only by the help of this mantra. So, all the times we chant. So, the holy Nama and Rama is one. They both are same, Nama and Rama. Jai Yogi Ramsuratkumar Maharaj ki. பூஜ்ய பப்பா சுவாமி ராமதாசர் எழுதிய கதைகள். மரணம் அனைவரையும் திடீரென்று பறித்து கொள்ளுகிறது. மரணம் எப்பந்தான் வரும்னு சொல்ல முடியாது. புத்தபெருமான் ஒரு மகா குருவாக திகழ்ந்தார். அவர் இடம் விட்டு இடம் சென்று தர்மத்தை, விடுதலையின் பாதை மக்களுக்கு போதித்து கொண்டிருந்தார். ஒரு கிராமத்திற்கு செல்ல நேர்ந்தது. அங்கே ஒரு பெண்ணை கண்டார். அவள் தன் ஒரே மகனை இழந்த மிலா துயரத்தில் ஆழ்ந்திருந்தாள். அவள் கிராமத்தை சுற்றி அலைந்து கொண்டிருந்தாள். தன் மகனின் உயிரை மீட்க ஏதாவது செய்யுங்கள் என்று ஓரிடம் கேட்டாள். அவளது மகன் இறந்து விட்டான், அவனை மீண்டும் உயிர்ப்பிக்க வாய்ப்பே இல்லை என அனைவரும் கூறினார். ஆனால் அவள் அதை நம்பவில்லை. அந்த சமயம் புத்தர் அந்த கிராமத்திற்கு வந்தார். புத்தரிடம்
செல்லும்படி ஒருவர் அவளுக்கு யோசனை கூறினார். அந்த பெண் புத்தரிடம் சென்றால், தான் ஒரே மகன் இறந்து விட்டதாக இழப்பினால் பெரிதும் துன்பம் பற்றி கொண்டிருக்கிறேன். அவர் தன் மகனை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று வேண்டினார். புத்தரும் அந்த மகனின் உயிரை மீட்டுத்தர ஒப்புக்கொண்டார். ஆனால் அதற்கு அவள் ஒரு கை நிறைய எல்லை மரணமே நிகழாத ஒரு வீட்டிலிருந்து கொண்டு வர வேண்டும் என்றார். எள்ளு ஒரு வீட்டில் மரணம் இல்லாத வீட்டில் போய் இந்த எள்ளை எடுத்துகிட்டு வாங்கிட்டு வா. அதற்கு அவள் ஒப்புக்கொண்டு ஒவ்வொரு வீடு வீடாக சென்று கை நிறைய எள் கொடுக்கும்படி கேட்டாள். அவள் விரும்பியதை தர மக்கள் முற்பட்ட பொழுது அந்த வீட்டில் யாரும் இறந்திருக்கக்கூடாது என்று நிபந்தனை அவள் அவரிடம் கூறினாள். ஆனால் அனைவருமே தங்கள் வீடுகளில் மரணம் நிகழ்ந்திருப்பதாக கூறினார். அதுவும் இறந்தவர்கள் எண்ணிக்கை வாழ்பவர்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருந்தது. புத்தர் கேட்டுக்கொண்டபடி அவளால் எங்கிருந்தும் எல்லை கொண்டு வர முடியவில்லை. இப்பொழுது அவளுக்கு உண்மை உதயமானது. மரணம் உலகில் பொதுவான நிகழ்வு. பிறந்தவர் அனைவருமே ஒரு நாள் இல்லாவிட்டால் இன்னொரு நாள் இறந்தே தீர வேண்டும் என்று ஆறுதல் அடைந்தாள். தன் துயரத்தை கைவிட்டு புத்தரிடம் வந்தார். தர்மத்தை நிர்வாணத்தின் பாதை போதிக்கும்படி வேண்டினார். தர்மத்தையும் நிர்வாணத்தின் பாதையை பற்றியும் போதிக்கும்படி வேண்டினார். Buddha moving one place to another place during the time of the wandering time, he saw a lady who was crying about the death of her son. He passed away. So she approached all the villagers to help to give a life to that boy. All are told that already dead. There is no salvation to get a new life to that fellow. During that time, she met Buddha, asked him to give a life to his son. She told that Buddha told her to bring yellow, black color, small pieces like that. To ask any house, but on a condition, you should get it from there is no death in those house. She went to each and every house. All people told that lot of deaths in my house. 2 or 3 persons died recently. Like that, lot of people give a list. But after that, she realized that death is a common one. Nobody can prevent it. She surrendered at the feet of Buddha and asked Buddha to give jnana, vairagya, bhakti, like that. This happened in the earlier days. Jai Yogi Ramsuratkumar Maharaj ki Jai Om. பக்த சரித்திரத்தை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். பக்த சரித்திரத்தில் இதை ரைதாஸை பற்றி சொன்னோம், கோரா குமரை பற்றி சொன்னோம். அதே போல் ஜக்குபாயை பற்றி சொன்னோம். இன்னும் பாண்டுரங்க பக்தர்கள் ரொம்ப இருக்காங்க.
அவருடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள், பாண்டரங்கன் சென்று அவர்களுக்கு வீட்டில் போய் உணவருந்தியது, வீட்டில் போய் வேலை செய்தது, கோரா கும்பருக்கும் அதுதான். அதே போல் ஏகநாத பெருமான் குருவை தவிர வேறு எதையும் கும்பிட மாட்டார். அவருடைய சரித்திரத்தை பார்ப்போம் இன்னைக்கு. கோரா கும்பருடைய சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு ஆசிரமத்துக்கு முன்ன போயின்னு அழுகிறார். நான் இந்த ஆசிரமத்தில் நான் அந்த குருவுக்கு ஜனார்தன சுவாமிக்கு நான் சேவை செய்யணும், என்ன அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உள்ளே பூரை பார்க்குறாரு. அங்கே இருக்க அதிகாரிகள்லாம் கிளார்க்கு எல்லோரும் பிடிச்சி தள்ளுறாங்க. அதில் உள்ள மேனேஜர், நீ சின்ன பையனாக இருக்கு, அப்போ எப்படி நீ போய் தொண்டு பண்ண முடியும், உன்னால் முடியுமா? முடியாது. அதனால் நீ படிக்கணுன்னா ரிக்கேஜூர் சாம அதர்வணம் வேதங்களை படிக்கணுன்னா இங்கே எவ்வளோ வரும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அங்கே போய் படிப்போம். அதுக்கு குருக்கிட்ட சொல்கிறேன். சொல்ல சொல்ல கேட்காம தொந்தரவு பண்ண உடனே பிடிச்சி தள்ளுறாரு. அவன் கீழே விழுதான். அதை குருநாதர் பார்க்குறார், ஜனார்த்தன சாமி. உடனே அவனை வர சொல்லு கூப்பிட்றாரு. அந்த குழந்தை போய் இருந்துட்டு அழுகு, பெருமானே நான் உங்களுக்கு சேவை பண்ணுறேன், நீ சின்ன பையனாக இருக்கியப்பா, எப்படி சேவை பண்ண முடியும்? அதெல்லாம் செய்வேன். நீங்கள் வேதங்கள்லாம் சொல்லிக் கொடுக்காங்க, 4 வேதங்களும் சொல்லிக் கொடுக்காங்க, இந்த கிளாஸில் அட்டன் பண்ணு, ஃப்ரீயாக வேணால் நீ படிச்சுக்கலாம், இங்கேயே தங்கியிருந்து படிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதையும் கேட்க பிள்ளை இல்லை. அப்போ உடனே அடம் பிடிக்கிறான், உங்களுக்கு சேவை பண்ணணும், கோதாவரி ஆற்றிலேருந்து நான் தண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு சூடு பண்ணி உங்களை குளிப்பாட்டணும், பதார்த்தங்கள் செய்து தரணும், இப்படி நான் பண்ணணும், அதுக்கு அருள் புரிங்கன்னு கேட்குறாரு. அப்போ உடனே அவர் பார்த்தார், இந்த பையன் ரொம்ப தாகத்தோடு இருக்கான், குரு சேவையில் ரொம்ப தாகத்தில் இருக்கான், அதனால் அலோவ் பண்ணணுன்னு சொல்லி அவருக்கு தொண்டு பண்ண ஆட்கள்லாம் நீங்கள் வேறு கைங்கரியங்களை பண்ணுங்க என்று ஒவ்வொருத்தரையாக அனுப்புகிறார். இந்த பையனை அனுப்பி விட்றார். இவன் அதிகாலையில் 2 மணிக்கே எழும்பி கோதாவரி ஆற்றில் போய் தீர்த்தம் கொண்டு வந்து சூடு பண்ணி அவருக்கு ஒத்தளம் கொடுத்து அவரை எழுப்பி காலை உணவுக்கு பதார்த்தங்களை செய்கிறான். டெய்லி நடக்குது. 12 வருஷமாக தொடர்ந்து இந்த பணியை பண்ணிக்கிட்டு இருக்கார். ஒருக்கா பக்கத்தில் உள்ள என்ன வேதம் படிக்கிறவன்லாம் கேட்டான், இப்போ அறிவிட்டவனே, நாங்களாவது வேதம் படிச்சுட்டு ஒரு வீட்டில் போய் ஹோமம் பண்ணுவோம், கோயிலில் பூஜாரியாக இருப்போம், எங்களுக்கு வருகிற பணத்தை வச்சு நம்ம குடும்பத்தை நடத்துவோம், நீ என்ன பண்ணுவான்? அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லோரும் இருக்காங்களே, உனக்கு என்ன பணம் கிடைக்கும்? உடனே அவர் சொல்கிறாரு, எனக்கு என் குருநாதர் தான் பெருசு, எனக்கு வேறு ஒன்றும் படிக்க வேண்டிய தேவையில்லை. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார் குருநாதர். இவங்க எல்லாம் சத்தம் போட்டு பேசுகிறது அவருக்கு கேட்குது. குருவை விட்டே கொடுக்கல, எனக்கு குரு தான் எல்லாம். உடனே அவருடைய குரு தத்தாத்திரேய சாமி 3 தலையோடு இருப்பார். அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார், அவனுக்கு நாளைக்கு வருவான் அதிகாலையில், அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுங்க, அது செய்யணும் அப்படின்னு சொல்லி இப்போ பிரார்த்தனை பண்ணுறார். அதுபோல் நம்ம அடுத்த நாள் காலையில் எழும்பி அங்கே போகிறான். தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு ஆலமரத்தினுடைய அடியில் இருந்து ஒரே வெளிச்சம், லைட்டு, கண்ணால் பார்க்க முடியாது, கூசுது. பார்க்குறான், நம்ம குருநாதர் கும்பிடக்கூடிய அந்த தத்தாத்திரேய சாமிக்கு இங்கே என்ன வேலை? அப்போ பார்த்திங்கன்னா அவருடைய வேண்டுதல் பிரார்த்தனை பலிச்சிட்டு, ஏகநாதா உம்மை தேடி தான் வந்தோம், ஏன் வந்தோம், உமக்கு என்ன வரம் வேணும் சொல்லும். எனக்கு ஒரு வரமும் வேண்டாம், என் குருநாதர் இருக்கார், அவர் பார்த்துக்கிடுவார், நீங்கள் அந்த வேலையை நீங்கள் கிளம்பலாம், எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே வர்றாரு. ஆசிரமத்தில் வந்து தீ மூட்டுறாரு. தீ மூட்டி இருக்கும்போது குருநாதர் சுற்றி வந்து பார்க்குறாரு, முகத்தில் தேஜஸ் இருக்காது. தேஜஸ் இருக்குது, ஆனால் ஒன்றும் சொல்லாமல் இருக்குது.
ஏதாவது தரிசனம் கிடைச்சாப்பா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், நீங்கள் கும்பிடக்கூடிய சாமி அங்கே வந்து கேட்டார். என்ன கேட்டார்? ஏகநாதா என்ன வரம் வேணும்னு கேட்டார். நீ என்ன சொன்ன? அதுக்கு எனக்கு வரம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், என் குருநாதர் என்ன பார்த்துக்கிடுவார், நீங்கள் வந்த வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு. உடனே குருநாதர் கண்ணீர் விட்டு கதறுகிறார். முக்கோடி தேவர்களும் இந்திராதி முனிவர்களும் காண கிடைக்காத, பல்லாயிரம் ஆண்டுகள் தவம் இருந்தும் கிடைக்காத அந்த சுவாமி வந்து உன்னை தேடி வந்து ஏகநாதா என்ன வரம் வேண்டும் என்று கேட்டிருக்கார். நீ உதாசீனப்படுத்தி விட்டாய். இனி நீ இங்கே இருக்க வேண்டாம், ஆசிரமத்தில் இருக்க வேண்டாம், போ வெளியே. அப்போதான் பாடுறார், அழுது கொண்டு பாடுகிறார். குரு மாதா குரு பிதா குரு அமுசி குலதேவதா குரு மாதா குரு பிதா தோர படத்தா சாங்கட்டே குரு ரேச்சி மாके पूडे गुरु माधा गुरु पिता ஏக ஜனார்த்தனி சரண குரு ஏக ஜனார்த்தனா குரு மாதா குரு பிதா குரு அமுசி குலதேவதா குரு மாதா குரு பிதா. அந்த பாட்டுக்கு அர்த்தம், எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீ தான், ஆத்ம பந்து எல்லாமே நீ தான். அப்படி இருக்க நான் வேறு யாரையும் நான் கும்பிட மாட்டேன். அதனால் என்னை கம்பல் பண்ணாதுமா அப்படின்னு சொன்ன உடனே நேரே போய் ஒரு இடத்துக்கு போய் ஒரு சின்ன ஆசிரமம் கட்டி குருவுடைய உருவத்தை களிமண்ணால் பிடிச்சி நாம சொல்லிக்கிட்டு இருக்கார். திடீர்னு ஒரு கண்ணுங்கரைன்னு ஒரு பையன் வந்து நிற்கான். எப்போ எங்கேருந்து வர்றான்னு கேட்குறா. உடனே அவங்க சொல்கிறான், நான் கண்டியாவிலேருந்து வந்துட்டுருக்கேன், என்னை எல்லாரும் கண்டியா கிருஷ்ணன்னு சொல்லுவாங்க. கண்டியா கிருஷ்ணா கண்டியா கிருஷ்ணான்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். உடனே நான் உங்களுக்கு எதுக்கு வந்தாடினோடனே, வேதம் படிக்கணுன்னா இங்கே குருநாதர் இருக்கிற ஆசிரமத்துக்கு நான் அனுப்பிவிடுவேன், அங்கே போய் படிச்சுக்க. எனக்கு வேதம் படிக்க வேண்டாம், ஒன்றும் படிக்க வேண்டாம், எனக்கு உங்கள் திருவடியிலேருந்து சேவை பண்ணணும். அவரும் இப்போ பார்த்தாரு, பையன் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கான், ஆர்வமாக இருக்கான்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணார், அவனை அனுமதி பண்ணார். அனுமதி பண்ணி அவரை அந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னார். பண்டரிபுரத்தில் பார்த்தா பாண்டுரங்கன் இல்லை, ஞானேஸ்வரர் துக்காராம் மகராஜெல்லாம் பார்க்குறாங்க. அவர் எங்கேயோ போயிட்டார், பக்தருக்கு வீட்டில் போய் வேலை செய்ய போயிட்டார் சொல்லி அவங்க அவரை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நாம சங்கீர்த்தனை சொல்லி ஒவ்வொரு ஊராக வந்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக இங்கே வராங்க. அப்போ ஒன்று அவங்களுக்கு அந்த வைப்ரேஷன் தெரிஞ்சு இங்கே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஏகநாதருடைய ஆசிரமத்துக்கு வந்து, இங்கே யாராவது வேலைக்கு வந்தாங்களா? ஆமாம் ஆமாம் வந்தாங்க. அவன் பேர் என்ன? கண்டியா கிருஷ்ணன். அவனை கூப்பிடுங்க, இப்போ கூப்பிடுங்க. உடனே அவன் அந்த டைமில் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவன் காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்கான் சமையல். ஏ கண்டியா கண்டியா, ஏ கிருஷ்ணா கிருஷ்ணா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஆள் வரல. திரும்ப கூப்பிட்டார், வரல. பல தடவை கூப்பிட்டார், வரல. உடனே இவங்க சொல்லி அவர்களுடைய காலில் விழுந்தாங்க. எப்பா, அந்த பரம்பொருளே இறைவனே உன் வீட்டில் வந்து வேலை செய்திருக்கான், நம்ம அவர் எங்கே எந்த ரூமில் இருக்கான்னு போய் பார்ப்போன்னு சொல்லி காய்கறி எல்லாம் வெட்டி போட்ட மேனிக்கு இருக்குது, கத்தி அங்கே இருக்குது, அப்படியே இருக்குது, ஆளக்காங்க. உடனே இவர் காலில் விழுந்து சொன்னாங்க, நீ உன் குருநாதருக்கு சேவை செய்ததுனால அதை ஏற்று உனக்கு சேவை செய்ய இறைவனே வந்து சேவை செய்திருக்கான். இதுதான் அந்த கதையினுடைய அம்சம். இதெல்லாம் நடந்தது. அப்படிப்பட்ட அந்த பாண்டுரங்கன் இறைவனே வந்து அவருக்கு சேவை செய்திருக்கான் என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெய் யோகி ராம்சுரத்குமார் மகாராஜுக்கு வெற்றி வெற்றி, ஜெயம் ஜெயம்.
மலேசியாவில் நடந்த அற்புதங்கள் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். மலேசியாவில் ஒரு வீடுகள்லேயும் பெரிய கோயில்கள்லேயும் ஜொகூர் பாருவில் விநாயகர் கோயிலுக்கு இங்கே வரணும்னு சொல்லி வந்து கூப்பிட்டாங்க. அந்த தலைவர் அவர் ஒரு குருவை வழிபாடுறாரு. அப்போ விநாயகரை பற்றி என்ன பாட்டு படிப்பார்? ஒன்றும் படிக்க மாட்டார். கூப்பிடணுமா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சந்தேக மனப்பான்மை இருந்தது. அவர் அடுத்த நாள் தான் ப்ரோக்ராம். நைட்டில் விநாயகரே போய் அவன் வந்திருக்கான், இந்தியாவிலேருந்து வந்திருக்கான், அவனை பேசவை இது அவருக்கு காட்சி. அவர் கனவில் சொன்ன உடனே அவர் எல்லாரையும் கூப்பிட்டு, ட்ரஸ்டீஸ் எல்லாம் கூப்பிட்டு, கட்டாயம் கூப்பிடணும், கூட்டிகிட்டு வரணும், அப்படி வந்து பேச வச்சார். அப்படி எத்தனையோ அற்புதங்கள், லட்சக்கணக்கான அற்புதங்கள் நடந்தது. அப்போ தான் நம்ம உணர முடியுது, பகவான் நமக்கு அந்த வாய்ப்பை மேலை நாடுகளில் நமக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்து எல்லாரும் எப்படி பக்தியில் இருக்காங்கங்கிறதையும் பார்க்க வச்சார். யோகி ராம்சுரத்குமார் மகாராஜுக்கு வெற்றி வெற்றி, ஜெயம் ஜெயம். அவ்வளோ முதல்ல ராமேஸ்வரம் மாமா திருப்பதி. பூஜ்ய பப்பாசாமி ராமதாசர் அவர்கள் அருளிய இன்கொஸ்ட் ஆஃப் காட், கடவுளை தேடி, இது ஆங்கில புத்தகம். அதில் குழந்தை ஆஷா அவர்கள் இப்பொழுது திருப்பதிக்கு அவர் போகிறாரு. திருப்பதிக்குள்ள பற்றி படிப்பாங்க. Tirupati. One early morning at about 4 a.m., descending from the mountain, Ramdas walked straight to the railway station and, finding a train waiting, got on to the platform without being obstructed and entered a compartment. A few minutes later, the train moved. Where was the train taking him? It was none of his concern to try to know this. Ram never years, and a complete trust in him means full security and the best guidance. The train ran up to the Katpadi junction. Here, Ram brought him in touch with a sadhuram to guide him. He promised to take him to Tirupati, in which direction the train was running. O Ram, thy plans are indeed always mysteriously worked out. The new sadhuram and he travelled together, and in due course both alighted at the Tirupati station. After refreshing themselves with some food prepared by the kind-hearted sadhuram, they directed their steps towards the Tirupati hill. Both commenced ascending the stone steps of the hill. It was climbing higher still and higher up the Mount of Glory. About 700 steps were covered, and the sadhus reached the top of the hill at about 8 in the evening. Then they had to walk about 3 miles, cover almost level ground. It was a moonlit night, but the cold up there was intense, while at the same time Ram's grace was correspondingly very great. A little before midnight, the temple of Balaji was reached. At the entrance to the temple was a fire, around which a number of people were sitting. The shivering sadhus hastened to the spot,
pressed themselves in among these friends and warmed their hands and feet. Ram was indeed kind. A short time later, the doorkeeper of the temple commanded all at the fire to leave the place and get out, since it was time to close the main door of the temple. So, all had to give up the fireside most reluctantly. The Sadhuram requested the watchman to permit himself and Ramdas to spend the night inside the temple, which request was not granted. It was all Ram's will. To come out of the temple meant complete exposure to the strong and extremely cold breeze blowing over the hills. It was dark now, and they had to search out a place to rest for the night. There were some massive buildings, dharmashalas all open. However, the sadhus scrambled into one of these and settled themselves down. The sadhuram began to grumble at the cold and said, Swami, it is impossible to think of sleep for the night. The cold will not allow us a wink of sleep. So much the better, replied Ramdas. All the time can then be devoted to Ram Bhajan, the bhajan of that all power and all loving being. That is all right for you, remarked the Sadhuram. But I should suggest a move from this place as soon as the day breaks. One more night in this plight shall certainly stiffen us into sheer logs of wood. Receiving no reply from Ramdas, who was then engaged in the meditation of Ram, the Sadhuram let himself down and twisted himself into the shape of the figure 8, at the same time covering his body with a thin cotton cloth, the only spare cloth he had. This cloth was too small to fully cover him in spite of his assuming a position in which his bent knees were drawn up to touch his very nose. Sleep is quite out of the question, again said the Sadhuram. Poor friend, Ram was sorely testing him, all for his good and good alone. The night passed. Early morning, when the day was breaking, the shivering sadhu proposed a climb down the hill, but Ramdas suggested that they might so farther on about 3 miles and visit the waterfall called Papanasi. The general belief is that the person who takes bath in this waterfall will be washed of all his or her sins, hence the name. The Sadhuram, agreeing, both proceed to this spot and bath in the waters falling down a rock with great force. Since it was broad daylight now, the top of the hill in all directions was seen clearly. The beautiful landscapes and valleys that met the eyes were simply entrancing. Bath over, the Sadhuram hastened down the hill, followed by Ramdas, and before evening they reached the city below. The same evening, both boarded a train running northwards. பூஜ்ய பப்பா சாமி ராமதாஸ் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறாரு. அந்த ட்ரெயின் எங்கே போகுது ஒன்றுமே தெரியாது. அது ராமன் இப்படி எங்கே கூட்டிகிட்டு போகிறாரோ போட்டுன்னு சொல்லி கடைசியில் பார்த்தா காட்பாடி வருது. அந்த காட்பாடியில் சாதுராமன் என்ற ஒருத்தர் நான் உங்களை திருப்பதிக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சாதுராம் சொன்னார். 700 படிக்கட்டுகள்
இருந்தது. அதில் ஏறினாங்க. உணவு, இரவு உணவு அந்த சாதுராமனையும் வாங்கி கொடுத்தார். கோயிலில் உள்ளே போகிறதுக்கு போய் இருந்ததுன்னா அங்கே ஏதோ ஃபயர் ஆகிட்டு தீயை பற்றி எரிஞ்சிட்டு, அதனால் இன்னும் யாருக்கும் தரிசனம் கிடையாதுன்னு சொன்னோடனே சாதுராம் சொன்னார், நம்ம கீழே போய் தங்கிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு. இல்லை இங்கேயே தங்கிடுவோன்னு சொல்லி மெடிடேஷனில் இருந்தார். அங்கே இருந்தாலும் ஒரே குளிர் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ஒரு சின்ன ஒரு போர்வை மாதிரி ஒரு சின்ன போர்வையை போற்றி விட்டார். இவரோ தியானத்தில் இருக்கார் பாப்பா ராம்தாஸ். அடுத்த நாள் காலையில் அங்கே போய் பாவனாசினி என்ற ஒரு ஹோலி வாட்டர் ஃபால்ஸ் அங்கே போகணுன்னு சொல்லி 2 பேரும் போய் அங்கே போய் குளித்து இது பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு திருப்பதியில் இருந்து கீழே இறங்கினதாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. God is everywhere. They travelled to Kalahasti. After a day's stay here, they left for Jagannath Puri. It was noon. The Sadhuram and Ramdas were in the train. A ticket inspector, a Christian dressed in European fashion, stepped into the carriage at a small station and coming up to the sadhus asked for tickets. Sadhus carry no tickets, brother, for they neither possess nor care to possess any money, said Ramdas in English. The ticket inspector replied, "You can speak English. Educated as you are, you cannot travel without a ticket. I have to ask you both to head down." The Sadhuram and he accordingly get down at the bidding of the inspector. "It is all Ram's will," assured Ramdas to this guide. They were now on the platform and there was still some time for the train to start. The ticket inspector, meanwhile, felt an inclination to hold conversation with Ramdas, who, with the Sadhuram, was waiting for the train to depart. "Well," broke in the inspector, looking at Ramdas, "may I know with what purpose you are travelling in this manner?" "In quest of God," was his simple reply. "They say God is everywhere," persisted the inspector. "Then where is the fun of your knocking about in search of him, while he is at the very place from which you started on this quest, as you say?" "Right, brother," replied Ramdas. "God is everywhere, but he wants to have these facts actually proved by going to all places and realizing his presence everywhere." "Well then," continued the inspector, "if you are discovering God wherever you go, you must be seeing him here on this spot where you stand." "Certainly, brother," rejoined Ramdas. "He is here at the very place where we stand." "Can you tell me where he is?" asked the inspector. "Behold, he is here, standing in front of me," exclaimed Ramdas enthusiastically. Where?" cried the inspector impatiently. Here," pointed out Ramdas, smiling, and patted on the broad chest of the inspector himself. "In the tall figure standing in front, that is, in yourself, Ramdas clearly sees God, who is everywhere." For a time the inspector looked confused.
Then he broke into a hearty fit of laughter, opening the door of the compartment from which he had asked the sadhus to get down. He requested them to get in again, and they did so, followed by him. He sat in the train with the sadhus for some time. I cannot disturb you, friends. I wish you all success in your quest of God. With these words, he left the carriage and the train rolled onwards. O Ram, thy name be glorified. ட்ரெயினில் எங்கே போனோங்கிறத அவங்க முடிவு பண்ணலை. ட்ரெயின் வந்தால் அதில் ஏறிக்கிட்டார். அப்போ ஒரு டிக்கெட்டு இன்ஸ்பெக்டர் உள்ளே இருந்தார். அவர் யூரோப்பியன், வெளிநாட்டுக்காரர். அவர் டிக்கெட்டு கேட்டார். இவர் ராம்தாஸ் சொன்னார், நாங்கள் சாதுக்கள், அதனால் டிக்கெட்டு வாங்க காசு இல்லை, அது இல்லைன்னு சொன்னார். அப்போ உடனே எதுக்கு நீ இங்கே இப்படி ட்ராவல் பண்ணுறீங்கன்னு கேட்டோடனே, நான் கடவுளை தேடி நாங்கள் போயிட்டுருக்கோம். திரும்ப திரும்ப அதை சொன்னார். சொன்ன உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ட்ரெயினை விட்டு இறங்குனாங்க. அவர் இறங்குனாங்க. திரும்ப உள்ளே வாங்கன்னு சொன்னார். ஏன்னா அவர் இறக்கப்பட்டார். அப்போ அவங்களுடைய இதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அவர் பண்ணார். அப்படி ஒரு பெரிய அற்புதத்தை அங்கே காண முடிந்தது. யார் யாரெல்லாம் பார்க்குறோமோ அவங்க எதிர்பார்க்கவங்களாம் நண்பர்களாகிறாங்க என்பதை நம்ம இன்கொஸ்ட் ஆஃப் காடில் பார்க்க முடிந்தது. A kind policeman. At noon next day, Ram, who is the loving parent of all, seeing that the sadhus were going without food, induced a ticket clerk to ask them to alight at a station between Beswada and Jagannath Puri. Ramdas does not remember the name of the station. Coming out of the station, they proceeded towards the city and, procuring some food, refreshed themselves and, returning in the evening to the same station, spent the night there. Next day, they had to catch the train at the same hour at which they were made to alight the previous day. Well, there was some difficulty to encounter, all of course apparent, for Ram's ways are always mysterious. It was agreed to by both the ticket clerk and the station master not to permit these sadhus to board the train. So, on the arrival of the train, when the sadhus were entering the carriage, both these officers, of course, in strict discharge of their duties, prevented them from doing so, in spite of the entreaties of the sadhuram. The passengers on the platform had all occupied the carriages. The two sadhus and the railway officers were alone on the platform. The clerk and the station master were keenly watching the sadhus, lest they should slip into the train. O Ram, how wonderful thou art! There was still some time for the train to start. Now, a railway policeman coming up to the sadhus asked them to get into a carriage. But the sadhuram told him that the ticket clerk would not allow them to go. The policeman then, going to the place where the clerk and the station master were standing, placed the case of the sadhus before them, saying, "You see, these sannyasis deserve to be allowed to get into the train. As regards tickets, they cannot be expected to carry money,
since money is not their quest. As in the case of worldly people, these words did not convince the railway officers. They replied rightly, of course. It is against rules to permit anybody to travel in the train without a ticket. So it is useless on your part to plead for them. Moreover, you forget the fact that your suggestion is against the very spirit of your duty as a policeman in the service of the railway company. This reply annoyed the policeman considerably. He felt strongly that these sadhus must somehow be allowed to travel by the train. It was now nearly time for the train to start. The kind policeman was very uneasy. His eyes flared up, and there was a glint of a desperate look in them. He swiftly moved towards the train and, opening the door of the carriage, beckoned the sadhus to enter, which they did as told. It was all the work of a moment. But this was observed by the ticket clerk from a distance, and he ran up to the place at once. Oh, what authority did you permit the sadhus to enter the train? Questioned the clerk in an angry tone. The policeman, who was tall and stalwart, placed himself in front of the closed door of the carriage, his back leaning against it. Look here, brother, he replied in a cool but firm voice. In a matter of this kind, there is no higher authority than the dictates of one's own conscience, which are rightly considered as the promptings of God Himself. This action of yours shall be reported to the higher authorities, and you will answer for it, warned the ticket clerk. Certainly, friend, replied the policeman, as a result of your report, even if I be dismissed from the service, I am fully prepared to face all consequences. But neither you nor anybody on earth shall prevent the sadhus from travelling by this train. The clerk was sorely perplexed at the attitude of the policeman, and was looking for the station master, who was then busy giving the signal for the departure of the train since the time was up. The whistle went and the train rolled on. The clerk was simply staring at the carriage occupied by the sadhus, quite helpless. O Ram, what can poor Ramdas, thy slave, understand by this incident? Why, when thy omnipotent hands are at work, nothing can stop or obstruct thee. O kind and loving protector of the universe, thy one touch can change in a moment the entire face of the universe. The very policeman who is stationed on the railway platform to prevent passengers from breaking the rules of the company deliberately breaks all such rules himself and seats two sadhus in the train, knowing full well that they held no tickets, and these two, in face of bitter opposition and at the risk of losing his job. O Ram, it is now beyond any doubt that thou art seated in the hearts of all, inducing the whole universe to act and move in strict accordance with thy sovereign will. Ram, thou art indeed the true lover of thy devotees.
Thy slave cannot find words to express thy greatness and thy love. O tears, flow on. And this is the only way Ramdas can express his feelings. ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் எடுக்கிறதுக்கு காசு கிடையாது. சாதுக்கள் பிச்சை எடுத்தான் அவங்க போனோம். பாப்பா ராம்தாஸ் இவ்வளோ சொல்கிறாரு. ட்ரெயின் புறப்பட போகுக்கு முன்னே இவங்க வண்டியில் ஏறணும். அவங்க விட மாட்டாங்கிறாங்க. ஸ்டேஷன் மாஸ்டரும் டிக்கெட்டு கொடுக்கணும். திடீர்னு ஒரு போலீஸ்மேன் ரொம்ப வளர்த்தி ஏற ஒரு இதில் வந்தார். வந்து அவங்கள விசாரித்து நீங்கள் அங்கே உள்ளே ஏறுங்கன்னு சொல்லி எவ்வளோ இவங்கள சொல்லி பார்க்காங்க. சாதுக்கள் அவங்களுக்கு காசு கிடையாது, அதனால் நம்ம அலோவ் பண்ணணும், இது நம்முடைய கடமைன்னா சொல்லி பார்ப்பா. அதனால் நீ உன் டியூட்டியை பாரு. உனக்கு கொடுத்த டியூட்டி என்ன? டிக்கெட் இல்லாத பிடிச்சி செயலில் போடணும். அது போடாமல் நீ வியாக்கியானம் பண்ணுறிய அப்படின்னு கேட்குறாங்க. அவர் கடைசியில் சொன்னார், எனக்கு வேலை போனாலும் காரியம் இல்லை, அதை பற்றி பிரச்சனையே இல்லை. அவங்க சாதுக்களுக்கு தகுந்த மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பெரிய வாக்குவாதங்கள்லாம் நடந்து ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இப்போ பப்பா ராம்தாஸ் சொல்கிறாரு, அந்த போலீஸ்மேன் எனக்கு எப்படியும் ஆபத்து வரும், வேலை போயிடும் அப்படின்னு நினச்ச போது கூட அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து பண்ணாருன்னு சொல்லி அதை புகழ்ந்து பேசினாங்க. அதுதான் இதனுடைய செய்தி. Jagannath Puri. The train rode on. Jagannath Puri was reached in the evening. The night was spent on the veranda of a dharmashala. The cold here was also very great. Next morning, both went up to a large tank outside the city, and finishing bath and ablutions, directed their steps to the famous temple of Jagannath, the beautiful white dome of which was visible high up in the sky from any place in that pious city. Now the Sadhuram and Ramdas found themselves at the great door of the temple. But how to gain entrance? The doorway was completely blocked up by the rushing crowd of pilgrims. There was a good deal of elbowing, pushing, and kicking in the thick and struggling mass of humanity. Looking on this state of things, Ramdas, with hands joined in salutation, spoke thus: O Ram, how can thy poor slave gain access in this rush of men and obtain thy darshan? There appears to be no chance for him, a weak and helpless fakir. Scarcely were these words uttered when from the crowd at the entrance out came a tall Brahmin, and approaching him, took him by the hand, led him to the door, and using all his strength, he pressed himself through the thick crowd, and making a passage, conducted the bewildered Ramdas along with him. It all appeared like a dream. Ramdas had now become unconscious of his body and plunged into communion with the Almighty Ram. In about 5 minutes, he was standing before the big idol of Jagannath, the Brahmin still holding him by the hand. Ramdas laid his head at the feet of this idol. This over, the Brahmin took him for a round of the temple. O Ram, what words can convey thy kindness to thy slave? All glory to thee. All along, while going around, he was immersed in a strange ecstasy.
tears flowing down profusely from his eyes, or joy indescribable. Oh, one moment of that existence outweighs all the pleasures of the world. A few minutes later, he and the Brahmin guide were out again at the very place wherefrom he had been fetched, here procuring some prasad, boiled rice. The Brahmin put it into the mouth of Ramdas. Now my work is over, said he, and was going inside the temple, leaving him. But before he did so, Ramdas was somehow impelled to put him a question. Brother, how was it you were so kind to a wandering sadhu whom you took into the temple for darshan? Jagannath alone can answer your question, replied the Brahmin. No sooner did I see you than a strange and sudden desire seized me to take you in and get you the darshan of Jagannath. Why I did all this I cannot explain. It was all the work of God, certainly Ram's work. ஜெகநாத் பூரிக்கு வந்து வெளியே ஒரு வில்லேஜில் போய் தங்கியிருந்தாங்க. அங்கேருந்து பார்க்கும்போது ஜெகநாத் பூரி ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஏன்னா ரொம்ப உயரமான இது கோயில். இது பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு காலில் குளிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. கோயில் உள்ளே தரிசனம் பண்ணணுன்னு சொல்லி வாயிலில் உள்ளே போகிறாங்க. போகும்போது ரொம்ப கூட்டம், ஒருத்தருக்கு ஒருத்தர் முண்டி அடிச்சுட்டு இருக்காங்க உள்ளே போகிறதுக்கு. அந்த டைம் பார்த்து இவங்க பப்பா ராம்தாஸ் ராமருடைய கருணையை யோசிக்கார். திடீரென்று ஒரு அந்தணர் கோயிலில் பூஜா பண்ணுற ஒரு மாதிரி ஒரு தோற்றத்தில் வந்து ஒரு 7 அடி உயரத்தில் வந்து எல்லாரையும் தள்ளி விட்டு இவங்க 2 பேரையும் உள்ளே இழுத்து பண்ணார். அப்போ பப்பா ராம்தாஸுக்கு ஒரே கண்ணீர். ராமா இந்த ரூபத்தில் வந்து இந்த மாதிரி நமக்கு உதவி பண்ணுறான்னு சொல்லி அவர் எல்லா கோயில் உள்ள எல்லா பிரகாரமெல்லாம் போய் பார்த்து ஜெகநாதரை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரும்போது அவங்களுக்கு பிரசாதமும் கொடுத்துட்டு ராமனுடைய கருணையை நினைத்து புலங்காயுதம் பண்ணார். அதுதான் இதில் முக்கியமாக பார்க்குறது. கொழும்பு முதல் அல்மோரா வரை சுவாமி விவேகானந்தர் ராமநாதபுரத்தில் புனிதத்தின் திருவுருவே ஸ்ரீ பரமஹம்ச யதிராஜ திக்விஜய கோலாகல சர்வமத பரமயோகீஸ்வர ஸ்ரீ பத்ம பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்ச கரகமல சஞ்சாத ராஜாதிராஜ சேவித ஸ்ரீ விவேகானந்த சுவாமி இது தங்கள் திருவுள்ளத்தை மகிழ்விப்பதாக. சேதுபந்த ராமேஸ்வர சமஸ்தானம் அல்லது ராமநாதபுரம் அல்லது ராமநாட் என்று அழைக்கப்படுவதும் புராதனமானதும் வரலாற்று தொடர்புடையதுமான ராமநாதபுரத்தில் வாழ்கின்ற நாங்கள் நமது இந்த தாய் திருநாட்டிற்கு உங்களை இதயபூர்வமாக வரவேற்கிறோம். காவிய நாயகனான ஸ்ரீ பகவான் ராமச்சந்திரரின் திருப்பாதங்கள் பட்டு புனிதம் பெற்ற கடற்கரையில் தாயகம் திரும்புகின்ற தங்களை முதலில் வரவேற்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நமது மேலான மதத்தையும் காலமாக போற்றப்பட்டு வரும் அதன் நன்மைகளையும் உயர்வையும் மேலை நாட்டு அறிவுஜீவிகளின் மனதில் பதிய வைத்ததற்காக தாங்கள் எடுத்துக்கொண்ட மாபெரும் முயற்சிகளை, அதற்கு கிடைத்த பெரும் வெற்றியையும் நாங்கள் உண்மையான பெருமையுடன் மகிழ்ச்சியுடனும் கவனித்தோம். உலகம் தழுவிய ஒரு மதம் என்ற லட்சியத்தின் எல்லா தேவைகளையும் இந்து மதம் பூர்த்தி செய்கிறது. எல்லா இனத்தையும் பிரிவுகளையும் சேர்ந்த எல்லா மக்களின் தேவைகளுக்கும் மனப்போக்கிற்கும் ஏற்றதாக அது உள்ளது என்பதை ஐரோப்பாவிலும்
அமெரிக்காவிலும் திறன்மிக்க செல்வன்மையுடனும் அதே வேளையில் எளிய மொழியிலும் ஆணித்தரமாக எடுத்து கூறினீர்கள். உண்மை மற்றும் அமைதியின் செய்தியை அறிவிப்பதற்கும் இந்திய ஆன்மீகத்தின் வெற்றி கொடியை அதன் பெருமையையும் ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவின் வளமான மண்ணில் நிலைநாட்டுவதற்காகவும் சிறிது தன்னலமற்ற உயர் நோக்கம் ஒன்றினால் மட்டுமே உந்தப்பட்டு மேலான தியாக உணர்வுடன் எத்தனையோ கடல்களை தாண்டி சென்றீர்கள். உலகம் தழுவிய சகோதர உணர்வின் எளிமையையும் முக்கியத்துவத்தையும் கருத்தளவில் மட்டுமின்றி செயலளவிலும் காட்டியுள்ளீர்கள். அனைத்திற்கும் மேலாக தங்கள் மேலைநாட்டு பணி மறைமுகமாக நம் நாட்டு ஆண்களையும் பெண்களையும் தட்டி எழுப்பியுள்ளது. அவர்கள் தங்கள் புராதன பாரம்பரியத்தின் பெருமை கண்டு மகிழ்கிறார்கள். தங்கள் அன்பிற்கு விலைமதிப்பற்ற மதத்தை உண்மையான ஆர்வத்துடன் படிக்கவும் கடைபிடிக்கவும் முயற்சி செய்கிறார்கள். கீழை மற்றும் மேலை நாடுகளின் ஆன்மீக மறுமலர்ச்சிக்காக தாங்கள் மேற்கொண்டுள்ள முயற்சிகளை பாராட்டவே எங்கள் நன்றியறிதலை தெரிவிக்கவோ போதுமான வார்த்தைகள் இல்லை. உங்கள் பக்தி மிக்க சீடர்களுள் ஒருவரான எங்கள் மன்னரிடம் தாங்கள் காட்டுகின்ற கனிவையும் அதுவோர் அடையாளமாக அவரது நாட்டின் முதலாக தாங்கள் காலூன்றியதையும் அவர் பெரும் பேராக எண்ணி மகிழ்வதையும் குறிப்பிடலாம். இந்த வரவேற்புரையையும் நிறைவு செய்ய இயலாது. நிறைவாக தாங்கள் தொடங்கியுள்ள நற்பணியை தொடர நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் வலிமையும் தங்களுக்கு நல்குமாறு இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். மிக நீண்ட இரவு விலகியது போல் தோன்றுகிறது. மிக கடுமையான துன்பம் கடைசியாக முடிவுக்கு வந்துவிட்டது போல் தோன்றுகிறது. பிணம் போல் கிடந்த உடம்பு விழிப்பது போல் உள்ளது. இந்த நேரத்தில் ஒரு குரல் நம்மை நோக்கி வருகிறது. வரலாறும் மரபுகளும் கூட எட்டி பார்க்க முடியாத இருள் செறிந்த அந்த கடந்த காலத்திலிருந்து புறப்பட்டு ஞானம், பக்தி மற்றும் கர்மம் ஆகிய எல்லையற்ற இமய சிகரங்கள் தோறும் எதிரொலிப்பது போல் நம் தாய்நாடு ஆகிய இந்தியாவின் குரல் நம்மை நோக்கி வருகிறது. மெதுவாக ஆனால் உறுதியாக, மிகவும் தெளிவாக அது வருகிறது. நாளுக்கு நாள் அதன் ஒளி அதிகரித்து கொண்டே வருகிறது. தூங்கியவன் விழிக்கிறான். இமயத்திலிருந்து தவழ்ந்து வரும் தென்றல் காற்றை போல் அது ஏறத்தாழ உயிர் இழந்த நிலையில் இருக்கின்ற எலும்புகளுக்கும் சதைகளுக்கும் உயிர் துடிப்பை தருகிறது. சோம்பல் நீங்கத் தொடங்குகிறது. நமது பாரத தாய் நீண்ட ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து விழிக்கிறாள். அவள் விழித்து வருவதை குருடனும் விழிக்கிறான். அவள் விழித்து வருவதை குருடனும் குதர்க்கவாதிகளும் காண முடிகிறது. அவளை யாரும் தடுக்க முடியாது. இனி அவள் தூங்கப் போவதில்லை. புற சக்திகள் எதுவும் அவளை அடிமைப்படுத்த முடியாது. ஏனெனில் அவளது காலடியில் எல்லையற்ற ஆற்றல் எழுந்து கொண்டிருக்கிறது. ராமநாதபுர மன்னர் அவர்களே, ராமநாதபுரத்தின் குடிமக்களே, நீங்கள் அன்போடும் கனிவோடும் எனக்கு அளித்த வரவேற்பிற்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் அன்பையும் கனிவையும் என்னால் உணர முடிகிறது. ஏனெனில் வாய்ச்சொற்களை விட இதயத்துடன் இதயம் பேசுவதை உயர்ந்த மொழி. உயிருடன் உயிர் கலந்து ஆழ்ந்த அமைதியில் அவை பேசுகின்ற அந்த மொழி சிறிதும் தவறில்லாத தூய மொழி. அதை நான் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்கிறேன். மேன்மை தாங்கிய ராமநாதபுர மன்னர் அவர்களே, மேலை நாடுகளில் நமது மதத்திற்காகவும் நம் தாய்நாட்டிற்காகவும் என்னால் ஏதாவது சிறிய வேலை செய்ய முடிந்தது என்றால் தங்கள் சொந்த வீடுகளிலே ஆழமாக புதைந்து கிடக்கின்ற விலை மதிப்பற்ற இரத்தினங்களை அறியாத நம் நாட்டு மக்களின் கவனத்தை அதன் மீது திருப்பி அவர்களின் உணர்ச்சிகளை விழிக்கச் செய்ய முடிந்ததென்றால், அறியாமையாகிய குருட்டுத்தனத்தின் காரணமாக தாகத்தால் தவித்து வாடி உயிர் பிழைக்கும் வழி தேடி எங்கோ உள்ள சாக்கடை தண்ணீரை குடித்து கொண்டிருந்தவர்களை அழைத்து தங்கள் சொந்த வீட்டிலே வற்றாமல் பொங்கிக் கொண்டிருக்கின்ற நிரந்தர ஊற்று நீரை குடிக்குமாறு என்னால் செய்ய முடிந்தது என்றால், நமது மக்களை விழிப்புணர்த்தி செயல்பட தூண்டி எல்லாவற்றிலும் இந்தியாவின் உயிர் துடிப்பு மதம் மட்டுமே என்பதை புரிய வைக்க முடிந்ததென்றால், அந்த உணர்வு இல்லாதது போனாலும் எத்தனை அரசியல்கள் இருந்தாலும் எத்தனை சமூக சீர்திருத்தங்கள் இருந்தாலும் இந்த நாட்டு மக்கள் ஒவ்வொருவரின் தலை மீதும் குபேரனின் செல்வத்தை கொட்டி குவித்தாலும் இந்தியா அழிந்துவிடும் என்று நான் அவர்களுக்கு உணர்த்த முடிந்தது என்றால், இதற்காக இந்தியாவிலும் மற்ற நாடுகளிலும் என்னால் ஏதாவது செய்ய முடிந்தது என்றால் அதற்கான பெருமை
முக்கியமாக தங்களையே சாரும். ஏனெனில் நீங்கள்தான் எனக்கு முதலில் இந்த எண்ணத்தை தந்தீர்கள். நீங்கள்தான் இடைவிடாமல் என்னை இத்தகைய வேளையில் தூண்டி வந்தீர்கள். எதிர்காலத்தை உள்ளுணர்வால் புரிந்து கொண்டது போல் நீங்கள்தான் என் கைகளை பிடித்து அந்த பணிகளுக்கு அழைத்து சென்றீர்கள். அதற்காக என் வழிகளில் உதவினீர்கள். ஒருபோதும் தயங்காமல் இந்த பணியில் என்னை உற்சாகப்படுத்தினீர்கள். எனவேதான் எனது வெற்றியில் மகிழ்கின்ற முதல் மனிதராக நீங்கள் இருக்கிறீர்கள். அதை காணவே நான் இந்தியாவிற்கு திரும்பும் வழியில் உங்கள் அரசில் முதலில் இறங்க நேர்ந்தது போலும். மேன்மை தங்கிய மன்னரே, தாங்கள் ஏற்கனவே கூறியது போல் மகத்தான வேலைகள் செய்யப்பட வேண்டியுள்ளது. வியக்கத்தக்க ஆற்றல்கள் செயல்படுத்தப்பட வேண்டியுள்ளது. மற்ற நாடுகளுக்கு நாம் பலவற்றை போதிக்க வேண்டியுள்ளது. தத்துவத்தின், ஆன்மீகத்தின், பண்பின், இனிமையின், மென்மையின், அன்பின் தாயகம் இந்த பூமி. இந்த குணங்கள் இன்றும் இருக்கின்றன. பல நாடுகளுக்கு சென்றதில் கிடைத்த என் அனுபவங்கள் எங்கு இதையே அழுத்தமாக தெரிவிக்கின்றன. உலக நாடுகளிலேயே இந்தியாவில்தான் இந்த குணங்கள் இன்றும் மிக சிறந்த அளவில் இருக்கிறது என்பதை உறுதியாக, தைரியமாக என்னால் சொல்ல முடியும். இந்த விந்தையை பாருங்கள். கடந்த 4-5 ஆண்டுகளாக இங்கு எத்தனையோ அரசியல் மாற்றங்கள் நடந்துள்ளன. பல்வேறு நாடுகளில் உள்ள அமைப்புகளை அழிப்பதற்காக பெரிய இயக்கங்கள் வேலை செய்து வருகின்றன. மேலை நாடுகளில் அவை குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்று வருகின்றன. இதை பற்றி கேள்விப்பட்டதுண்டா என்று நம் மக்களை கேளுங்கள். ஒரு வார்த்தையும் அவர்கள் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் சிகாகோ சர்வ சமய பேரவை ஒன்று நடைபெற்று அதன் பேரவையில் கலந்து கொள்ள இந்தியாவிலிருந்து ஒரு துறவி அனுப்பப்பட்டது. அவர் அங்கே மிகுந்த பாராட்டு பெற்று அப்போதிலிருந்து அவர் அங்கே பணியாற்றி வருவது போன்ற விவரங்கள் சாதாரண பிச்சைக்காரனுக்கு கூட தெரிந்திருக்கிறது. நம் மக்கள் மழுங்கிய மூளை உடையவர்கள். அவர்கள் கற்க விரும்புவதில்லை, எந்த செய்தியையும் அறிந்து கொள்ள விரும்புவதில்லை என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் நானும் அத்தகைய முட்டாள்தனமான கருத்தையே கொண்டிருந்தேன். ஆனால் உலகை சுற்றி வருகின்ற யாத்ரிகளும் மேலோட்டமாக விஷயங்களை புரிந்து கொள்கின்ற அவசர புத்திக்காரர்களும் எழுதுகின்ற நூல்களில் உள்ள கருத்துக்களை விட, கற்பனைகளை விட அனுபவமே சிறந்த ஆசானாக உள்ளது. நம் மக்கள் முட்டாள்கள் அல்ல, மந்தமானவர்கள் அல்ல. கதிரவனின் குடையின் கீழ் இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மக்களைப் போலவே அவர்களும் செய்திகளை அறிந்து கொள்வதில் ஆர்வமும் தாகமும் உடையவர்களாக உள்ளனர் என்பதை தான் இந்த அனுபவம் எனக்கு போதித்தது. ஆனால் ஒவ்வொரு நாட்டிற்கும் அதற்கென்று ஒரு தனி பங்குள்ளது. இயல்பாகவே ஒவ்வொரு நாடும் தன்னோடு பிறந்து தனக்கென்று உரிய விசித்திரங்களும் தனித்தன்மையும் கொண்டதாக உள்ளது. உலக நாடுகள் அனைத்தின் இந்த இயைபில் ஒவ்வொரு நாட்டிற்கும் தனி பங்கு உள்ளது. அதுவே அந்த நாட்டின் உயிரோட்டமாகவும் ஆதாரமாகவும் உள்ளது. அதுவே அந்த நாட்டின் தேசிய வாழ்வின் முதுகெலும்பாகவும் அஸ்திவாரமாகவும் அசைக்க முடியாத அடித்தள பாறையாகவும் அமைந்துள்ளது. நமது இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்டின் அடித்தளமாகவும் முதுகெலும்பாகவும் உயிர் நிலைமையாகவும் இருப்பது மதம் மட்டுமே. மற்றவர்கள் அரசியலை பற்றி பேசட்டும், வியாபாரத்தின் மூலம் குவிகின்ற அளவற்ற செல்வத்தின் பெருமையை பேசட்டும், பரவி வருகின்ற வாணிப வளத்தை பற்றி பேசட்டும், சுதந்திரத்தின் மகிமையை பற்றி பேசட்டும். இவைகளை எல்லாம் இந்துவின் மனம் புரிந்து கொள்ளாது, புரிந்து கொள்ளவும் விரும்பாது. ஆன்மீகம், மதம், இறைவன், ஆன்மா, எல்லையற்ற பரம்பொருள், முக்தி, இவை பற்றியெல்லாம் பேசி பாருங்கள். பிற நாடுகளின் சிறந்த தத்துவ ஆசிரியர்கள் என்று கூறப்படுபவர்களை விட நம் நாட்டில் உள்ள சாதாரண குடியானவன் இவைகளை பற்றி அதிகமாக அறிந்திருப்பான். இது உறுதி. அன்பானவர்களே, நாம் இந்த உலகிற்கு போதிக்க வேண்டியவை சில உள்ளன என்று கூறினேன். ஏறக்குறைய 1000 ஆண்டு காலம் கொடுமையிலும் அந்நிய ஆதிக்கத்திலும் அவர்கள் தண்டனைகளின் கீழும் வாழ்ந்தது இந்த நாடு. அழியாமலும் இருப்பதற்குரிய ஒரே காரணம் இந்த உலகத்திற்கு போதிக்க வேண்டியதை அது பெற்றிருப்பதுதான். இந்த நாடு இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏனெனில் அது கடவுளையும் மத மற்றும் ஆன்மீக கருவூலங்களையும் கைவிடாமல் பிடித்து கொண்டிருக்கிறது. தற்போது அரசியல் பேராசைகளாலும் சமூக திட்டங்களாலும் பெரும்பாலும் அழிக்கப்பட்டு விட்ட, பாதி செத்துவிட்ட மேலை நாடுகளுக்கும் பிற நாடுகளுக்கும் புதிய வாழ்வையும் புதிய சக்தியையும் வெள்ளம் போல் பாய்ச்சுவதற்கான மதம் மற்றும் ஆன்மீகத்தின் ஊற்றுகள் இன்னும் இந்த நாட்டில்தான் இருக்கின்றன. இந்திய சூழலை நிறைத்து கிளப்புகின்ற
இயல்பான மாறுபட்டதுமான பல்வேறு குரல்களுக்கிடையே மகத்தான தனித்தன்மையான முழுமையான ஒரு குரல் எழுகிறது. அது துறவு, துறந்துவிடு. இதுதான் இந்திய மதங்களின் அடிப்படையான கருத்து. இந்த உலகம் 2 நாட்களுக்கு மட்டுமே இருக்கின்ற ஒரு மாயை. இப்போது வாழ்க்கையும் வெறுத்த 5 நிமிடங்களுக்கு மட்டுமே. இதற்கு பின்னால் மாயையாகிய இந்த உலகத்திற்கு பின்னால் எல்லையற்ற ஒன்று உள்ளது. அதை நாம் தேடுவோம். முடிவில்லாததாக கருதப்படுகின்ற இந்த பிரபஞ்சம் கூட ஒரு சேற்றுக்குட்டை மட்டுமே என்று எண்ணுகின்ற ஆற்றல் மிக்க பரந்த மனங்களாலும் அறிவாலும் ஒளிபெறுகின்ற நாடு இது. இதற்கு பின்னால் அதற்கு பின்னால் அவர்கள் போகிறார்கள். காலம் எல்லையற்ற காலம் கூட அவர்களை பொறுத்தவரை வெறுமையே. காலத்திற்கு அப்பால், வெகு அப்பால் அவர்கள் செல்கிறார்கள். இடம் என்பது அவர்களுக்கு ஒன்றுமே இல்லை. அதையும் கடந்து செல்ல அவர்கள் விரும்புகிறார்கள். இப்படி இந்த உலகம், காலம், இடம் அனைத்தையும் கடந்து செல்வதுதான் மதத்தின் ஆதாரம். எல்லாவற்றையும் கடந்து செல்வதுதான், அனைத்தையும் கடந்து செல்வதற்கான இந்த போராட்டம்தான். எதையும் இழக்க நேரினும், எந்த ஆபத்துக்களை எதிர்கொள்ள நேரினும், எல்லாவற்றிற்கும் அப்பால் இருக்கின்ற ஒன்றின் காட்சியை பெறுவதற்காக இயற்கையின் முகத்திரையை கிழிக்கின்ற தைரியம்தான் நமது நாட்டின் பண்பு. அதுவே நமது லட்சியம். ஆனால் ஒரு நாட்டில் உள்ள எல்லாரும் முற்றிலுமாக துறந்துவிட முடியாதுதான். அவர்களுக்கு உற்சாகமூட்ட விரும்புகிறார்களா? அப்படியானால் அதற்கான வழி இதோ உள்ளது. உங்கள் அரசியல், சமூக சீர்திருத்தம், பணம் சம்பாதிப்பது, வாணிப வளம் இவை பற்றிய உங்கள் பேச்சுக்கள் எல்லாம் வாதத்தின் முதுகில் பட்ட தண்ணீர் போல் வழிந்து போய்விடும். பிறகு நீங்கள் உலகிற்கு போதிக்க வேண்டியதெல்லாம் ஆன்மீகத்தை தான். நாம் வேறு ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டுமா? இந்த உலகத்திடமிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு ஏதாவது இருக்கிறதா? ஆம், உலகப் பொருட்களை பற்றிய அறிவு, நிறுவனங்களின் சக்தி, அதிகாரங்களை கையாளும் திறமை, நிறுவனங்களை உருவாக்குகின்ற திறமை, குறைந்த சக்தியை செலவழித்து அதிக பலன்களை அடையும் திறமை, இவற்றையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இவற்றை ஒரு குறிப்பிட்ட அளவு மேலை நாட்டிடமிருந்து ஒருவேளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கலாம். ஆனால் உண்பதும் உடுப்பதும் குடித்து கழிப்பதுமான லட்சியத்தை இந்தியாவில் யாராவது உபதேசித்தாலும், உலகியல் வாழ்க்கையை ஆன்மீகத்திற்குள் புகுத்த நினைத்தாலும் அவன் பொய்யன். இந்த புனித பூமியில் அவனுக்கு இடமில்லை. அவனது பேச்சை கேட்கவும் இந்திய மனம் விரும்பாது. மேலை நாகரிகம் மினுமினுப்பும் பளபளப்பும் கொண்டதாக இருக்கலாம், நாசுக்கானதாக இருக்கலாம், அதிகார ஆற்றல் மிக்கதாக இருக்கலாம். ஆனால் அவை அனைத்தும் வீண் என்பதை இந்த மேடையில் நின்று கொண்டு அவர்களின் முகத்திற்கு நேராக சொல்கிறேன். அவை வெறும் டம்பமே. கடவுள் மட்டுமே வாழ்கிறார். ஆன்மா மட்டுமே வாழ்கிறது. ஆன்மீகம் மட்டுமே வாழ்கிறது. அதை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். என்றாலும் மிக உயர்ந்த உண்மைகளை ஏற்றுக்கொள்வதற்கான பக்குவம் பெறாத சகோதரர்களுக்கு அவர்களின் தேவைக்கு ஏற்ப தீவிரம் குறைக்கப்பட்ட சிறிது உலகாதயம் ஒருவேளை நன்மையை தரலாம். அவர்கள் மீது உயர் உண்மைகளை திணிக்கக்கூடாது. சமீப காலத்தில் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு சமூகத்திலும் இந்த தவறே செய்யப்பட்டு வருகிறது. உயர் உண்மைகளை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் இல்லாதவர்களிடம் அவை திணிக்கப்படுகின்றன. இப்படி திணிப்பது தவறு என்பது உண்மை நன்றாக புரிந்து கொள்ளப்படுகின்ற இந்தியாவில் மிகவும் வேதனை தருகின்ற அளவில் இது நடைபெறுகிறது. என் வழி உங்கள் வழியாக இருக்க வேண்டியதில்லை. இந்து வாழ்க்கையின் லட்சியம் சந்நியாசம் என்பது உங்களுக்கு தெரியும். எல்லோரையும் துறக்கும்படி நமது சாஸ்திரங்கள் கட்டாயப்படுத்துகின்றன. உலகியல் இன்பங்களை அனுபவித்த பிறகு வாழ்வின் இறுதி கட்டத்தில் ஒவ்வொரு இந்துவும் உலகை துறக்க வேண்டும். அப்படி துறக்காதவன் இந்து அல்ல. அவன் தன்னை இந்து என்று கூறிக்கொள்ள உரிமை இல்லை. உலக வாழ்வின் நிலையாமையை கண்ட பிறகு, வாழ்க்கையை அனுபவித்த பிறகு அதை விட்டுவிட வேண்டும். இதுதான் லட்சியம் என்பது நமக்கு தெரியும். போக வாழ்க்கை உள்ளீடற்றது, வெற்று சாம்பல் என்பதை அறிந்ததும் அதை துறந்துவிடு. திருப்பிவிடு. மனம் புலன்களை நோக்கி சுழன்று செல்வது போலுள்ளது. அந்த மனத்தை பின்னால் திரும்ப சுழல செய்ய வேண்டும். பிரவிருத்தி நின்று போக வேண்டும். நிருப்தி துவக்கப்பட வேண்டும். இதுதான் லட்சியம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவு அனுபவம் ஏற்பட்ட பிறகே அந்த லட்சியத்தை அடைய முடியும்.
துறவின் உண்மையை ஒரு குழந்தைக்கு போதிக்க முடியாது. குழந்தை இன்ப நோக்குடன் பிறக்கிறது. அதன் உலகம் புலன்களிலேயே உள்ளது. அதன் வாழ்க்கை முழுவதும் புலன் இன்பங்களில் உள்ளது. இந்த குழந்தையை போன்ற மனிதர்கள் ஒவ்வொரு சமூகத்திலும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஓரளவு அனுபவம் வேண்டும், போகம் வேண்டும். இவற்றின் மூலம் அவர்கள் உலகின் நிலையாமையை அறிந்து கொள்வார்கள். அதன் பிறகு அவர்களுக்கு துறவு வரும். நமது சாஸ்திரங்களில் அத்தகையோருக்கான வழிகள் நிறைய உள்ளன. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சந்நியாசிகளுக்கான நியதிகளால் எல்லோரையும் கட்டுப்படுத்தும் பழக்கம் பிற்காலத்தில் ஏற்பட்டது. இது மிக பெரிய தவறாகும். இந்த தவறை தவிர்த்திருந்தால் இப்போது நீங்கள் இந்தியாவில் காண்கின்ற இவ்வளவு வறுமையும் துன்பமும் இருந்திருக்காது. சாதாரண ஏழையின் வாழ்க்கை கூட அவனுக்கு சிறிதும் பயனில்லாத ஆன்மீக மற்றும் ஒழுக்க விதிகளால் கட்டுநெறிக்குட்பட்டுள்ளது. உங்கள் கைகளை விலக்கிக் கொள்ளுங்கள். அவன் வாழ்க்கையை கொஞ்சம் அனுபவிக்கட்டும். அதன் பிறகு அவன் தன்னை உயர்த்தி கொள்வான். தானாக அவனிடம் துறவு தோன்றும். மேலை நாட்டினர் இந்த வகையில் ஏதோ சிறிது நமக்கு போதிக்கலாம். ஆனால் இவற்றை கற்றுக்கொள்வதில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனெனில் மேலை நாட்டு கருத்துக்களின்படி தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்களுள் பலரது வாழ்க்கை பெரும்பாலும் தோல்வியாகவே உள்ளது. இதை சொல்வதற்கு நான் மிகவும் வருந்துகிறேன். இந்தியாவில் நமது பாதையில் 2 தடைகள் உள்ளன. ஒன்று பழங்கால வைதிகம், மற்றொன்று தற்கால ஐரோப்பிய நாகரிகம். இரண்டுமே அளவை மீறினால் அபாயம் விளைவிக்கக்கூடியவை. ஒன்றை விற்றால் மற்றொன்றினால் நேரும் அபாயம் பெருகும். இந்த இரண்டும் பழங்கால வைதிகத்தை நான் தேர்ந்தெடுப்பேன். ஐரோப்பியருமாகும் முறையே நாம் விரும்பவில்லை. ஏனெனில் பழைய வைதீக மனிதன் அறிவியலாக இருந்திருக்கலாம், முரடனாக இருந்திருக்கலாம். ஆனால் அவன் மனிதன். அவனுக்கு நம்பிக்கை இருக்கிறது, வலிமை உள்ளது. அவன் சொந்த காலில் நிற்கிறான். ஐரோப்பியனுக்கோ முதுகெலும்பில்லை. பல்வேறு இடங்களிலிருந்து அவனுக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக திரட்டப்பட்ட பொருந்தாத, ஜீரணிக்க முடியாத, ஒன்றுபடாத பல்வேறு கருத்துக்களை ஒரு கூட்டு குழப்பமாக அவன் இருக்கிறான். அவன் சொந்த காலில் நிற்கவில்லை. அவனது தலை சுழன்று கொண்டிருக்கிறது. அவனது செயல்களின் நோக்கம் எது தெரியுமா? ஆங்கிலேயர் சிலரிடமிருந்து பெறும் சபாஸ்தான் தீமைகள். அவனது சீர்திருத்த திட்டங்கள் ஏதோ சில சமுதாய தீமைகளுக்கு எதிரான அவனுடைய வசைமாரிகள். இவையெல்லாம் முக்கியமாக சில ஐரோப்பியர்களின் ஆதரவாலே நடக்கிறது. நமது சில பழக்கங்கள் கொடியவை என்று ஏன் அவன் சொல்கிறான்? ஏனென்றால் ஐரோப்பியர்கள் அப்படி சொல்கிறார்கள். இதுதான் அவன் கூறும் காரணம். நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உங்கள் வலிமையை எழுந்து நில்லுங்கள். உங்கள் வலிமையிலேயே இறந்து போங்கள். இந்த உலகில் பாவம் என்று ஏதாவது இருக்கிறது என்றால் அது பலவீனம் மட்டுமே. எல்லா வகையான பலவீனங்களையும் தவிர்த்து விடுங்கள். ஏனெனில் பலவீனம்தான் பாவம், பலவீனம்தான் மரணம். தன் கால்களில் நிற்கின்ற அளவு கூட சமநிலை பெறாத இந்த பிராணிகள் இன்னும் எந்த பெயராலும் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆகவில்லை. அவர்களை என்னவென்று அழைப்பது? ஆண்கள் என்றா, பெண்கள் என்றா, மிருகங்கள் என்றா? ஆனால் அந்த பழைய வைதிகர்கள் உறுதி வாய்ந்தவர்கள். அவர்கள் மனிதர்கள். அவர்களுள் சில சிறந்த உதாரண புருஷர்கள் இன்றும் இருக்கிறார்கள். அவர்களுள் ஒருவரை உங்கள் முன் காட்ட விரும்புகிறேன். அவர்தான் உங்கள் ராமநாதபுர அரசர். இவரை போல் ஆர்வம் நிறைந்த ஒரு மனிதர் இந்த நாடு முழுவதிலும் இல்லை. இதோ இளவரசர் இருக்கிறார். இவரை போல் கீழே மற்றும் மேலை நாட்டு விவகாரங்களை அறிந்த, நல்லனவற்றை எல்லா நாடுகளிலிருந்தும் தன்னால் முடிந்த அளவிற்கு எடுத்துக்கொள்கின்ற வேறெந்த நாட்டு இளவரசரும் இல்லை. மிக கீழான ஜாதியில் பிறந்தவராயினும் அறிவால் உயர்ந்திருப்பின் அவரிடமிருந்து உயர் அறிவை மிகுந்த பக்தியுடன் கற்றுக்கொள்ள தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவரிடமிருந்து வருமானாலும் முக்திக்கு உரிய வழியில் அவனுக்கு தொண்டுகள் செய்து அறிந்து கொள். ஒருத்திக்கு சிறந்தவளாக இருப்பவளானால் கீழான குலத்தில் பிறந்திருந்தாலும் அவளை மணந்து கொள். இவை நமது மகத்தான இணையற்ற சமுதாய விதி அமைப்பாளரான தெய்வீக மனு அமைத்த சட்டங்கள். இது உண்மை. உங்கள் சொந்த காலிலே நில்லுங்கள். உங்களால் முடிந்தவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாட்டிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு பயனுள்ளவற்றை மற்றும் எடுத்து கொள்ளுங்கள். ஆனால் இந்து என்ற வகையில் அவன்
அவை எல்லாம் நமது தேசிய கொள்கைக்கு அடுத்தபடியிலேயே இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கைக்கும் நோக்கம் ஒன்று இருக்கிறது. இந்த நோக்கம் கணக்கில்லாத அவனது கடந்த கால கர்மங்களின் வினையாகும். அதுபோல் உங்கள் பெருமைக்குரிய நாட்டின் முடிவில்லாத கடந்த கால வாழ்க்கையின் முழுமையான விளைவான மிக சிறந்த பாரம்பரியத்துடன் நீங்கள் ஒவ்வொருவரும் பிறந்திருக்கிறீர்கள். லட்சக்கணக்கான உங்கள் முன்னோர் உங்கள் ஒவ்வொரு செயலையும் கவனித்து கொண்டிருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. எனவே விழிப்போடு இருங்கள். ஒவ்வொரு இந்து குழந்தையும் எந்த நோக்கத்துடன் பிறந்திருக்கிறது, பிராமணன் எதற்காக பிறந்திருக்கிறான் என்பதை பற்றி பெருமையுடன் முழங்குவதை நீங்கள் படித்ததில்லையா? தர்மமாகிய புதையலை காப்பதற்கே என்றல்லவா அவன் கூறுகிறான். இது பிராமணனின் லட்சியம் மட்டுமல்ல. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியில் பிறந்த ஆண் பெண் பேதமின்றி ஒவ்வொரு குழந்தையின் லட்சியமும் தர்மமாகிய புதையலை காப்பதே என்று நான் கூறுவேன். வாழ்க்கையின் மற்ற பிரச்சனைகள் எல்லாம் அந்த நோக்கத்திற்கு அடுத்தபடியிலேயே வைக்கப்பட வேண்டும். சங்கீதத்தில் தாளயாளங்கள் இடத்தை போன்றதே இது. அரசியலையே நோக்கமாக கொண்டுள்ள ஒரு நாடு இருக்கலாம். அங்கே மதம் முதலான மற்றவை எல்லாம் அந்த லட்சியத்திற்கு அடுத்தபடியாகத்தான் அமைய வேண்டும். ஆனால் இந்த நாட்டில் மகத்தான வாழ்க்கை லட்சியம் ஆன்மீகமும் துறவும்தான். இவர்களுடைய அடிப்படை முழக்கம் இந்த உலகமே வெறுமை, 3 நாட்களுக்கு மட்டுமே நிலைக்கும் மாயை, மற்ற எல்லாமே விஞ்ஞானமாகட்டும் அதிகார அனுபவமாகட்டும் செல்வம் பெயர் புகழ் என்று எதுவாகவும் ஆகட்டும் அந்த மேலான லட்சியத்திற்கு அடுத்த நிலையில்தான் இருக்க வேண்டும் என்பதை ஐரோப்பிய விஞ்ஞான அறிவு கல்வி செல்வம் அதிகாரம் பெயர் முதலிய அனைத்தையும் ஒவ்வொரு இந்து குழந்தையின் பிறப்புடனே அதனுடன் தோன்றிய ஆன்மீகம் மற்றும் அந்த இனத்தின் தூய்மை ஆகிய முக்கிய நோக்கத்திற்கு அடுத்த நிலையில் வைப்பதே ஓர் உண்மையான இந்துவினுடைய பண்பின் இரகசியமாகும். ஆகையால் இந்த 2 வகையான மனிதர்களுள் வைதீக மனிதன் தன் இனத்தின் வாழ்க்கை ஊற்றான ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டுள்ளான். மற்றவன் முதுகெலும்பாக மேலை நாட்டு போலி நாகரிகத்தை பிடித்துள்ளான். உயிரூட்டும் லட்சியமான ஆன்மீகத்தில் அவனுக்கு பிடிப்பில்லை. இந்த இருவருள் வைதீக மனிதனையே நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை இங்குள்ள ஒவ்வொருவருமே ஏற்றுக்கொள்வீர்கள் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. ஏனெனில் அனைவரிடமும் சிறிது நம்பிக்கை இடமிருக்கிறது. அவனிடம் தேசிய கொள்கை உள்ளது. பிடித்து நிற்க ஏதோ இருக்கிறது. எனவே அவன் உயிர் வாழ்வான். மற்றவனோ அழிந்து போவான். தனி மனித வாழ்வில் வாழ்க்கையின் லட்சியம் தடைப்படாமல் இருந்தால் உயிர் துடிப்பான அந்த லட்சியம் செயல்பட்டு கொண்டிருக்குமானால் மற்ற செயல்களுக்கு ஏற்படுகின்ற தடைகள் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் அந்த தடைகள் அவனை அழிக்காது. அதுபோலவே நமது வாழ்க்கையின் இந்த லட்சியம் தடைப்படாத வரை எதுவும் நம் நாட்டை அழிக்காது. ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அந்த ஆன்மீகத்தை விலக்கிவிட்டு மேலை நாட்டின் உலகிய நாகரிகத்திற்கு பின்னால் செல்வீர்களானால் 3 தலைமுறைகளுள் உங்கள் இனம் ஒன்றுமே இல்லாமல் அழிந்து போகும். ஏனெனில் நாட்டின் முதுகெலும்பும் முறிந்துவிடும். தேசிய மாளிகை எழுப்பப்பட்டுள்ள அஸ்திவாரம் தகர்க்கப்பட்டுவிடும். அதனால் எல்லாம் அழிந்தே தீரும். எனவே அன்பர்களே, முதலில் மிக முக்கியமானதுமான நமது வேலை பரம்பரையாக நமது முன்னோர்களால் அளிக்கப்பட்டுள்ள மதிப்பிட முடியாத செல்வமான ஆன்மீகத்தை நிலையான உறுதியாக பற்றி கொள்வதே. மன்னர் பரம்பரையை சார்ந்தவர்கள் ஏழை யாத்திரிகைகளை கொள்ளையடித்து புராதனமான கோட்டைகளில் வாழ்ந்த ஏதோ அரச வம்சத்தை சார்ந்தவர்கள் என்று கூறுவதில் பெருமை கொள்ளாமல் காடுகளில் வாழ்ந்த அரை நிர்வாண சாதுக்களை தங்கள் முன்னோர்களாக கொண்டாட முயல்கின்ற பேரரசர்கள் வாழ்ந்த நாட்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அத்தகைய ஒரு நாடு இருப்பது உங்களுக்கு தெரியுமா? அது இந்த நாடுதான். மற்ற நாடுகளின் மகத்தான மதவாதிகள் தங்கள் மூதாதையர்களாக சில அரசர்களை சொல்கிறார்கள். ஆனால் இங்கோ பேரரசர்கள் தங்கள் பரம்பரையின் துவக்கத்தை ஒரு ஆன்மீகவாதியிடமிருந்து காண முயல்கிறார். ஆகையால் நீங்கள் ஆன்மீகத்தை நம்புகிறீர்களா?
இல்லையோ நம் தேசிய வாழ்விற்காகவது ஆன்மீகத்தில் நம்பிக்கை கொண்டு அதை ஒரு கையால் பற்றி கொள்ளுங்கள். பின்னர் மற்றொரு கையை நீட்டி மற்ற இனங்களிடமிருந்து எதையெல்லாம் பெற முடியுமோ அவற்றையெல்லாம் பெற்று கொள்ளுங்கள். ஆனால் அவை எல்லாமே உங்கள் வாழ்வின் ஒரே லட்சியமாக ஆன்மீகத்திற்கு அடுத்த படியில்தான் இருக்க வேண்டும். அத்தகைய ஆச்சரியமான உன்னதமான வாழ்க்கையிலிருந்து எதிர்கால இந்தியா உருவாகிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு பெரும் சிறப்புடன் அத்தகைய இந்தியா உருவாகி கொண்டிருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. பழங்கால ரிஷிகள் அனைவரை விடவும் மகத்தான ரிஷிகள் தோன்றப் போகிறார்கள். மற்ற உயிரினங்கள் வாழ்கின்ற உங்கள் முன்னோர்கள் தங்கள் வழித்தோன்றல்களாகிய உங்களின் புகழையும் கீர்த்தியையும் கண்டு திருப்தி மட்டும் அடையவில்லை, பெருமையும் அடைவார்கள் என்பதை நான் காண்கிறோம். என் சகோதரர்களே, நாம் எல்லோரும் கடுமையாக உழைப்போம். தூங்குவதற்கு இது நேரமில்லை. எதிர்கால இந்தியா நம்முடைய உழைப்பை பொறுத்தே அமையப் போகிறது. இப்போது இந்திய தாய் தயாராக காத்திருக்கிறாள், தூக்கத்தில் இருக்கிறாள். அவ்வளவுதான். எழுந்திருங்கள், விழித்திருங்கள். அழியாத தன் அரியாசனத்தை புத்திலமையோடும் முன்பு எப்போதும் இல்லாத பெருமையோடும் அவள் வீற்றிருப்பதை காணுங்கள். கடவுளை பற்றிய கருத்து நமது தாய் திரு நாட்டில் வளர்ந்துள்ளது போல் வேறெங்கும் இவ்வாறு முழுமையாக வளரவில்லை. ஏனென்றால் கடவுளை பற்றிய கருத்து உலகில் வேறெங்கும் இருக்கவே இல்லை. நான் இவ்வாறு உறுதியாக சொல்வதை கேட்டு நீங்கள் திகைக்கலாம். ஆனால் பிற மத சாஸ்திரங்கள் எவற்றிலேனும் கடவுளை பற்றிய நமது கருத்துக்களுக்கு சமமான கருத்துக்கள் இருந்தால் காட்டுங்கள். அவர்களின் தெய்வங்கள் எல்லாம் ஒவ்வொரு குழுக்களுக்கு உரியனவர்கள். யூதர்களின் தெய்வம், அரேபியரின் தெய்வம், அந்த இனத்தின் தெய்வம், இந்த இனத்தின் தெய்வம் என்றபடி உள்ளவர்கள். சொந்த இனத்திற்காக மற்ற இனத்தவருடன் போரிடும் தெய்வங்கள். ஆனால் எல்லோருக்கும் நன்மை தருகின்ற மிகுந்த கருணை வாய்ந்த நம் தந்தையாகவும் தாயாகவும் நண்பராகவும் நண்பனுக்கு உற்ற நண்பனாகவும் ஆன்மாவின் ஆன்மாவாகவும் உள்ள கடவுள் கருத்து இங்கு மட்டுமே உள்ளது. சைவர்களும் சிவபெருமானாகவும், வைணவர்கள் விஷ்ணுவாகவும், கர்ம நெறியினருக்கு கர்மாவாகவும், பௌத்தர்களுக்கு புத்தராகவும், சமணர்களுக்கு அருகராகவும், கிறிஸ்தவர்களுக்கு யூதர்களுக்கும் ஜெகோவாகவும், முகமதியவர்களுக்கு அல்லாவாகவும், ஒவ்வொரு இனத்திற்கு ஒவ்வொரு தெய்வமாக, வேதாந்தத்திற்கு பிரம்மமாகவும் இருக்கின்ற அந்த ஒரே கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்ற உண்மையை, அந்த இறைவனின் பெருமையையும் இந்த நாட்டிற்கு மட்டுமே தெரிந்த உண்மையாகும். அவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, உதவுவாராக. இந்த கருத்தினை செயல்படுத்த அவர் வலிமையும் ஆற்றலும் தருவாராக. நாம் கேட்டவையையும் படித்தவையும் நமக்கு சக்தியை தரும் உணவாகட்டும். நமக்குள் வலிமையாக மாறட்டும். ஒவ்வொருவரும் உதவி செய்யும் ஆற்றலாக மாறட்டும். ஆச்சாரியரும் சீடனுமாகிய நாம் ஒருவருக்கொருவர் பொறாமையின்றி இருப்போமாக. ஓம் சாந்தி சாந்தி. ஹரி ஓம். நாட்டினுடைய பெரிய தலைவர் நேதாஜி கூட நான் அடுத்த பிறவியில் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று விரும்பினார். அதே போல் இந்த தமிழர் தான் ராமநாத மகாராஜா தான் இவ்வளவுக்கு அயல்நாட்டுக்கு அனுப்புவதற்கு காரணமாக இருந்தார். அவர் தான் அதுக்குள்ள போக்குவரத்து செலவுகள் காரியங்கள் எல்லாமே பண்ணது தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மகாராஜா. அப்படி கொழும்பில் இது வெளிநாட்டில் அமெரிக்கா, ஐரோப்பியா நாடுகளில் எல்லாம் சிறப்பாக நமது இந்து மதத்தினுடைய வழப்பம், இந்து மதத்தினுடைய தன்மை, அதில் நாம் சேர்ந்தால் என்ன ஆகும், பகவத்கீதை இதெல்லாம் பற்றி உள்ள தத்துவ வழக்கமெல்லாம் எல்லாத்துலேயும் பேசியிருக்கார். இதை எல்லோரும் ஒப்புக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட அந்த அனுப்பிய அந்த மகாராஜா அவர்கள் அவரை வரவேற்கிறதுக்கு இருக்கார். மக்கள் கூட்டமாக இருக்காங்க ராமநாதபுரத்தில் எல்லா மக்களும். இப்போ வரவேற்கிற போது ஒரு சாரத்தில் குதிரையில் அவர் சுவாமி விவேகானந்தர் வர்றது மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்பொழுது
கீழே ராஜாவை காணல, அவர் தலையை அப்படியே குனிந்து வணக்கம் தெரிவிக்க, விவேகானந்தருடைய பாதம் ஒரு தலையில் படணும்னு சொல்லி ஒரு பெரிய மகாராஜா இருக்கான்னா எவ்வளவு சரணாகதியில் இருக்கான்னு பாருங்கள். அதை ஒரு உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக அந்த ராமநாதபுரம் மகாராஜா காணப்பட்டார். அதே போல் ராமர் திருப்பாதம் பதித்த இடம் எல்லாம் இதுதான் இந்த ராமநாதபுரம். அமெரிக்காவில் இந்து மதத்தை பற்றியும் ஐரோப்பாவிலையும் பெருமை விட சொன்னார். அதை இளைஞர்கள்லாம் எழுச்சியோடு கேட்டாங்க, விழிப்புணர்வோடு இருந்தாங்க. பாரத தாய் விழிக்கின்றால் யாரையும் அடிமைப்படுத்த முடியாது என்பதை உலகத்துக்கு பறைசாற்றுகின்றார். இந்தியாவில் உள்ள இந்து மதம் நீங்கள் காரணம் காரியமாக இருக்க வேண்டும் என்றும், மேலை நாட்டு நாகரிகம் டம்பத்துக்காகவே இருக்கிறது, அதெல்லாம் அழிந்து போகும், ஆன்மீக ஆழமாக வேண்டுகின்றது, மேலை நாட்டு நாகரிகத்தை திணிப்பது பெரிய தவறு, எல்லாவற்றையும் கடந்து சொல்வது இன்பம் போக வாழ்க்கை எல்லாம் நீக்கி துறவு வாழ்க்கைக்கு இந்தியா வரும். அதேபோல் துறவு பற்றியுள்ள இளைஞர்கள்லாம் வருவாங்க. போகம் மோகம் நம் சாஸ்திரங்கள் பல வழிகளை சொல்லுகிறது, சீர்திருத்த திட்டங்களை சொல்லுகிறது. ஐரோப்பியர்கள் கூறும் காரணம் பலவீனம், பாவம், மரணம் என்று சொல்கிறான். அதையெல்லாம் தாண்டி இது இருக்குது. ராமநாதபுரம் அரசர் எல்லாம் அறிந்தவர், அவர் உயர்ந்த அறிவுள்ளவர், மனு சாஸ்திரங்களை படித்தவர். அதேபோல் அவருடைய மகனுக்கும் அதே அறிவு இருக்குது, அவரும் வந்திருக்கிறார். அதனால் எல்லா மக்களுக்கும் விழிப்புணர்வோடு இருங்கள், தர்மத்தை காக்க பாடுபடுங்கள். மாயை விஞ்ஞானம் இதில் போய் மாட்டிக்கிட்டாங்க. விஞ்ஞானம் இருக்கிறது, விஞ்ஞானத்தை சொன்னதே மெய்ஞானம். விஞ்ஞானம் மெய்ஞானம் எல்லாமே இந்து மதத்தில் இருக்குது. ஆன்மீகம் ஒதுக்காமல் இருக்கணும். இந்து மதத்தினுடைய வளப்பத்தை நம்ம எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆன்மீகத்தை உறுதியாக காத்து கொள்ள வேண்டும். ரிஷிகள் தோன்றப் போகிறார்கள், அதே போல் முன்னால் தோன்ற ரிஷிகள் போல தோன்றப் போகிறார்கள். இளைஞர்கள்லாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். எதிர்கால இந்தியா உங்கள் கையில் உள்ளது, எழுமின் விழுமின் என்று சொன்னார். கொண்டு வந்தாங்க அரபியர்கள், அரபியில் உள்ள மதம் கொண்டு, சைவர்கள் சிவபெருமானை கும்பிட்டாங்க. நம்ம பாரத தேசத்தில் வைணவர்கள் விஷ்ணு பெருமானை கும்பிட்டார்கள். இப்படி காலங்காலமாக இருந்து வந்த பாரத தேசத்தினுடைய இந்த வளப்பும் சீர்திருத்தங்கள், இந்த பழைய முறையிலே வாழ்ந்து வருகின்ற மக்களுடைய அந்த இது அறியாமை என்று வெளிநாட்டில் நினைக்காத அறியாமை இல்லை, இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அதே போல் இந்த வருகின்ற நாகரிக மோகத்தில் சிலர் திணிக்கிறார்கள், அதெல்லாம் நிற்காது. நம்ம வளப்பத்தை, இந்தி மதத்தினுடைய வளப்பத்தை நாம் எப்பொழுதும் சொல்ல வேண்டும், எல்லோ மக்களுக்கும் புரிய வைக்க வேண்டும், தெரிய வைக்க வேண்டும். அதனை இந்த மன்னர் அழகாக செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக அவருக்கு வாழ்த்துக்கள், அவருக்கு ஆசீர்வாதங்கள் என்று கூறி முடிக்கிறார். ஜெய் யோகி ராம்சுரத்குமார் மகாராஜிக்கு வெற்றி வெற்றி, ஜெயம் 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 ஜெயம். அடுத்தாப்பில் சிக்காகோவில் நடந்த மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் பேசியது. நிறைவு நாள் உரை. சர்வமத மகாசபை சிறப்பாக நிறைவுற்றுவிட்டது. இதை உருவாக்க முயற்சி செய்தவர்களுக்கு இறைவன் துணை நின்று அவர்களுடைய தன்னலமற்ற உழைப்பிற்கு வெற்றி வாகை சூடியுள்ளார். இந்த அற்புதமான கனவை முதலில் கண்டு பிறகு அதை நனவாக்கிய பரந்த இதயமும் உண்மையில் பற்றும் கொண்ட உத்தமர்களுக்கு என் நன்றி. இந்த மேடையில் கரை கடந்து வழிந்தோடிய பரந்த உணர்ச்சி பொழிவுக்கு என் நன்றி. என் மீது ஒருமித்த அன்பு காட்டியதற்காகவும், மதங்களுக்கு இடையே நிலவுகின்ற அதிருப்தியை தணிப்பதற்காகவும், கூறப்பட்ட கருத்துக்களை பாராட்டியதற்காகவும் அறிவு சார்ந்த சபையினருக்கு என் நன்றி. இந்த இன்னிசையில் அவ்வப்போது அபஸ்வரங்கள் கேட்டன. அவர்களுக்கு என் சிறப்பான நன்றி. ஏனெனில் அவர்கள் தங்கள் மாறுபட்ட ஒளியால் இன்னிசையை மேலும் இனிமையாக்கினர்.
மத ஒருமைப்பாட்டிற்குரிய பொது நிலைகளில் பற்றி அதிகம் பேசப்பட்டது. இதை பற்றி என் சொந்த கோட்பாட்டை இப்பொழுது நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இந்த ஒருமைப்பாடு ஏதாவது ஒரு மதத்தின் வெற்றியாலும் மற்ற மதங்களின் அழிவாலும் கிடைக்கும் என்று இங்குள்ள யாராவது நம்பினால் அவரிடம் நான் சகோதரா உனது நம்பிக்கை வீண் என்று சொல்லிக் கொள்கிறேன். கிறிஸ்தவர் இந்துவாகிவிட வேண்டும் என்பது என் எண்ணமா? கடவுள் தடுப்பாராக. அல்லது இந்துவே பௌத்தரோ கிறிஸ்தவராக வேண்டுமென எண்ணுகின்றனா? கடவுள் தடுப்பாராக. விதை தரையில் ஊன்றப்பட்டு மண்ணும் காற்றும் நீரும் அதை சுற்றி போடப்படுகின்றன. விதை மண்ணாகவோ காற்றாகவோ நீராகவோ ஆகிறதா? இல்லை, அது செடியாகிறது. தனது வளர்ச்சி நியதிக்கு ஏற்ப அது வளர்கிறது. காற்றையும் மண்ணையும் நீரையும் தனதாக்கி கொண்டு தனக்கு வேண்டிய சத்து பொருளாக மாற்றி ஒரு செடியாக வளர்கிறது. மதத்தின் நிலையும் இதுவே. கிறிஸ்தவர் இந்துவாகவோ பௌத்தராகவோ மாற வேண்டியதில்லை, அல்லது இந்து பௌத்தராகவோ கிறிஸ்தவராகவோ மாற வேண்டியதில்லை. ஒவ்வொருவரும் மற்ற மதத்தின் நல்ல அம்சங்களை தனதாக்கி கொண்டு தன் தனித்தன்மையை பாதுகாத்து கொண்டு தன் வளர்ச்சியின் நியதிப்படி வளர வேண்டும். இந்த சர்வ மத மகாசபை உலகிற்கு எதையாவது எடுத்து காட்டியுள்ளது என்றால் அது இதுதான். புனிதம், தூய்மை, கருணை, இவை உலகின் எந்த ஒரு பிரிவையும் தனி சொத்து அல்ல என்பதையும், மிக சிறந்த ஒவ்வொரு மத பிரிவும் பண்புள்ள ஆண்களையும் பெண்களையும் தோற்றுவித்திருக்கிறது என்பதையும் நிரூபித்துள்ளது. இந்த சாட்சியங்களுக்கு முன்பு தன் மதம் மட்டும்தான் தனித்து வாழும், மற்ற மதங்கள் அழிந்துவிடும் என்று யாராவது கனவு காண்பார்களானால் அவர்கள் குறித்து நான் என் இதய ஆழத்திலிருந்து இனி ஒவ்வொரு மதத்தின் கொடியிலும் உதவி செய், சண்டை போடாதே, ஒன்றுபடுத்து, அழிக்காதே, சமரசமும் சாந்தமும் வேண்டும், வேறுபாடு வேண்டாம் என்று எழுதப்படும் என்று அவருக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பத்திரிகை குறிப்புகளும் அறிஞர் கருத்துக்களும். அந்த பேரவையில் மிக முக்கியமானவர், மிகவும் ஆதிக்கம் செலுத்தியவர் இந்து மதத்தின் பிரதிநிதியாக வந்திருந்த சுவாமி விவேகானந்தர். கிறிஸ்தவம் மற்றும் பிற சமய பேச்சாளர்களை விட அவரது பேச்சை அவையினர் மிகவும் குதூகலமாக வரவேற்றனர். அவரது ஒவ்வொரு வார்த்தையும் பேரார்வத்துடன் கேட்டனர். அவர் சென்ற இடங்களில் எல்லாம் மக்கள் கூட்டம் அலைமோதியது. மேடையில் வந்தபோதே அவையினரை வென்றுவிட்டார் சுவாமி விவேகானந்தர். ஒருவர் கண்கள் கூட அவரை விட்டு விலகவில்லை. அவர் பேச ஆரம்பித்த போது அவர் இதயத்திலிருந்து ஆற்றல் மிக்க வார்த்தைகள் வந்தபோது அவரது சக்தி இருமடங்காகியது. இந்துக்களின் வேத மதத்தை பற்றி கேட்ட அவையினர் அப்படியே சிலைகள் போல் சமைந்து நின்றனர். சமய பேரவையில் மாண்புமிக்கவராக விளங்கியவர் விவேகானந்தர். கல்வி சிறப்புடைய இத்தகைய ஒரு நாட்டிற்கு மத பிரச்சாரர்களை அனுப்புவது எவ்வளவு முட்டாள்தனம் என்பது அவரது சொற்பொழிவை கேட்ட பிறகுதான் புரிகிறது. அங்கு கூடிய சர்வ மத மகா சபையில் விவேகானந்தர் பேசுவதற்கு வாய் திறந்த 2 வார்த்தைகள் கூறினார். அமெரிக்கா தேசம் ஆடிவிட்டது. இந்து மதத்தின் உயர்ந்த கொள்கைகளை அமெரிக்கர்கள் கேட்டு ஆனந்தித்தார்கள். பூர்வத்தில் ஸ்ரீ சங்கர் திக்விஜயம் செய்தது போல் இப்பொழுது விவேகானந்தர் திக்விஜயம் செய்தார். சுவாமி விவேகானந்தர் பற்றி விரிவாக படிப்பதற்கு வரலாறுகள். அறிவுக்கணலே, அருட்புணலே சுவாமி விவேகானந்தர். விரிவான வாழ்க்கை வரலாறு. சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கையும் செய்தியும். விவேகானந்த இலக்கியம் 4 யோகங்கள்: பக்தி யோகம், கர்ம யோகம், ராஜ யோகம், ஞான யோகம். சொற்பொழிவுகள், கட்டுரைகள். கொழும்பு முதல் அல்மோரா வரை, கிழக்கும் மேற்கும். எனது பயணம், எனது குருநாதர், எனது வாழ்வும் பணியும், எனது போர் முறை, செயல்முறை, வேதாந்தம், இந்து சமயம், ரிஷிகளாவோம், இந்தியாவின் எதிர்காலம், இதுதான் உலகம், எது இன்பம், தியான பயிற்சி, வாழும் வழி, எது பகுத்தறிவு, இந்திய பெண்மணிகள், தற்கால இந்தியா, ஆன்மீக வாழ்வு, நாம் யார், இராமாயணம், மகாபாரதம், பிரகலாதன். இளைஞர்களுக்கு விவேகானந்தரின் பாதையிலேயே நம் தாய் திருநாடு புதிய இந்தியாவை படைப்போம்.
தாயகமே கேள், வீர இளைஞர்க்கு இந்திய தாயின் பணிக்கு இளைஞர்களே வருக. சுவாமி விவேகானந்தரின் அறிவுரைகள். விவேகானந்தரின் வீர முரசு. சுவாமி விவேகானந்தரின் சிந்தனை துளிகள். பொது 1000 தீவில் தியானமும் அதன் முறையும். எனது சிந்தனைகள் கடிதங்கள். கடவுளை தேடி கீதை சொல்லும் பாதை. கிழக்கும் மேற்கும் நான் கண்ட குருதேவர். இந்து சமயம். விவேகானந்த இலக்கிய தொகுப்பு. எழுந்திரு விழித்தெழு. சிகாகோ மாநாட்டில் அறிவு சார்ந்த நண்பர்கள் பலரும் பல இது பேசுனாங்க. குறிப்பிட்டவங்கள்லாம் இந்த மதத்தை தான் இன்னும் இல்லைன்னா பாவம் பாவிகள் அப்படின்னு சொன்னாங்க. அதையெல்லாம் உருவப்படுத்தி இந்து மதத்துடைய விளப்பத்தை சொன்னார். ஒரு செடி விதையை போட்டால் விதை என்ன, காற்று மண் அதுபோல் கீழே உள்ள நீர் ஊற்று இதிலிருந்து அது செடியாக வளருது. அதை போல் அந்த மாதிரி பண்ண உடனே அறுவடை பண்ணணும்னு சொல்லி சிலவங்க முயற்சி பண்ணுகின்றார்கள். அது முடியாது. இந்தியா பாரத தேசம் புனிதமானது, தூய்மையானது, ஞானிகளுடைய விளையாட்டு மைதானம். ஞானிகள் இல்லாவிட்டால் இந்த உலகமே இல்லை என்பதை பொறுத்தார்கள். எல்லா பத்திரிகைகளையும் சுவாமி விவேகானந்தருடைய செய்தியை போட்டார்கள். விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. இந்தியா அமெரிக்காவே அசைந்து விட்டது, ஆடிவிட்டது என்ற ஒரு செய்தி வந்தது. ஏன்னா இவருடைய பேச்சு தான் எல்லா இடத்துலையும் எல்லா இடங்கள்லையும் போய் பேச கூப்பிட்டாங்க. அது அறிவுச்சுடரே கிழக்கும் மேற்கும் சென்று இந்து மதத்தினுடைய பெருமையை உலகுக்கு பறைசாற்றிய உத்தமரே என்று சொல்லுது. அதே போல் அவர்கள் இளைஞர்களுக்கு எழுதிய புத்தகங்கள், இந்து மதத்தினுடைய வழப்பங்கள், குருநாதரை பற்றி உள்ள எழுதுறதுலாம் அந்த புத்தகத்தில் வாசித்தாங்க. எனவே இப்படிப்பட்ட ஒரு பெரிய மகா தெய்வ அவதாரம் சுவாமி விவேகானந்தர் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரியாத பட்சத்தில் தான் சாமி எனக்கு சொன்னது, நீ கொழும்பு டு அல்மோரா அந்த புக்கு வாங்கி படிக்கணும். இப்போ பகவானுடைய கருணையால் இது உலகத்திலே எல்லாரும் கேட்கக்கூடிய அளவில் மறுத்தால இங்கிலீஷில் ஆங்கிலத்திலையும் இருக்கும், அதையும் படிப்போம் என்பதை கூறி எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் யாவரும் பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லா நலமும் பெற்று சிறக்க நாம் பெருமானுடைய திருவடி வேள். ஜெய் யோகி ராம்சுரத்குமார் மகாராஜுக்கு, பூஜ்ய சுவாமி விவேகானந்த சுவாமி மகாராஜுக்கு வெற்றி வெற்றி, ஜெயம் ஜெயம்.